ஹரிஷ் தனது வர்மக்கலையால் அசுர பலம் கொண்ட எதிரியை வீழ்த்தி செந்தூர கல் மருந்து மூலம் ஜெசிகாவின் விஷ திட்டத்தை முறியடித்தார். இதன் மூலம் கான்பரன்ஸ் ஹாலில் இருந்த விவிஐபிகளை காப்பாற்ற இந்த தோல்வியை ஜெசிகாவால் ஏற்றுக்கொள்ளவே முடியவில்லை. ஒட்டுமொத்த கட்டிடத்தையும் வெடிகுண்டால் தகர்க்கும் தனது அடுத்த கட்ட பிளான் பி திட்டத்தை கையில் எடுத்தார். டெல்லி நேஷனல் செக்யூரிட்டி கான்பரன்ஸ் மாநாட்டு அரங்கம், அந்த பிரம்மாண்டமான ஹாலுக்குள் இருந்த 500க்கும் மேற்பட்ட விவிஐபிகளும் தங்களை சுற்றி பாதுகாப்பிற்கு நின்றிருந்த அத்தனை கமாண்டோக்களும் திடீரென நெஞ்சை பிடித்துக் கொண்டு தரையில் மயங்கி விழுவதை பார்த்து அதிர்ச்சியில் உறைந்து போயிருந்தனர். என்ன நடக்கிறது என்று யாருக்கும் புரியவில்லை. அமைச்சர்களும் தளபதிகளும் பதற்றத்துடன் எழுந்து நின்றனர். எல்லாரும் அமைதியா இருங்க, இது ஒரு பயோ கெமிக்கல் அட்டாக்கா இருக்கலாம், யாரும் பேனிக் ஆகாதீங்க என்று முன்வரிசையில் இருந்த ராணுவ அதிகாரிகள் கத்திக் கொண்டிருந்தனர். அந்த கூட்டத்திற்கு நடுவே நின்றிருந்த கல்பனாவுக்கு அனைத்து உண்மைகளும் தெரியும். ஹரிஷ் தன்னோட பிளான சக்சஸ்ஃபுல்லா முடிச்சிட்டான். எல்லாரும் அந்த நீல நிற விஷயத்துல இருந்து மீண்டு வந்துட்டு இருக்காங்க என்று நினைத்து நிம்மதி பெருமூச்சு விட்டாள். ஆனால் அவளது அந்த நிம்மதி சில நொடிகள் கூட நீடிக்கவில்லை. திடீரென மாநாட்டு அரங்கின் 4 புறமும் இருந்த பிரம்மாண்டமான இரும்பு கதவுகள் எந்த ஒரு மேனுவல் கண்ட்ரோலும் இல்லாமல் ஆட்டோமேட்டிக்காக மூட தொடங்கின. அந்த பெரிய ஹாலின் அனைத்து எக்ஸிட் வழிகளும் இரும்பு கவசங்களால் லாக் செய்யப்பட்டன. வாட் இஸ் ஹேப்பனிங்? கதவை யார் லாக் பண்ணது என்று செக்யூரிட்டி அதிகாரிகள் கத்த தொடங்கினர். இப்போது மாநாட்டு அரங்கத்தை விட்டு யாரும் வெளியில் போக முடியாத அளவுக்கு எல்லா டோர்களும் ஆட்டோமேட்டிக் லாக் ஆகிவிட்டன. அந்த பதற்றத்திற்கு நடுவில் அரங்கத்தில் சாதாரண உடையில் விவிஐபிகளின் உதவியாளர்கள் போலவும் கேமராமேன்கள் போலவும் மறைந்திருந்த ஜெசிகாவின் அடியாட்களுக்கு அவரிடமிருந்து சிக்னல் வந்தது. அவர்கள் அனைவரும் ஜெசிகாவின் நேரடி கட்டுப்பாட்டில் இருக்கும் அதிபயங்கர கிரிமினல்கள். அடுத்த செகண்ட் அவர்கள் தங்கள் கோட்டில் மறைத்து வைத்திருந்த லேட்டஸ்ட் மாடல் ஆட்டோமேட்டிக் துப்பாக்கிகளை வெளியே எடுத்தனர். திடீரென எல்லாரும் அப்படியே நில்லுங்க, ஒருத்த அசஞ்சாலும் சுட்டு தள்ளிடுவோம் என்று கத்தியபடி அந்த டாட் அடியாட்கள் கூட்டத்தை நோக்கி துப்பாக்கியை நீட்டினர். அந்த கான்பரன்ஸ் ஹால் முழுக்க ஒரு செகண்ட் பின் டிராப் சைலண்ட்டுக்கு சென்றது. இந்தியாவின் டாப் மோஸ்ட் விவிஐபிகள் அத்தனை பேரும் இப்போது கன் பாயிண்டில் பணைய கைதிகளாக மாற்றப்பட்டனர். அந்த அடியாட்களில் தலைவனான ஒரு முரட்டு ஆள் நேராக முன்வரிசையில் இருந்த கல்பனாவை நோக்கி நடந்தார். அவனது கண்கள் அவளையே வெறித்து பார்த்துக் கொண்டிருந்தது. நீங்க தானே கல்பனா மேடம் என்று கேட்டபடி தனது துப்பாக்கியின் முனையை அவளது நெற்றியில் வைத்தான். கல்பனா கொஞ்சம் கூட பயப்படாமல், எஸ், அது நான் தான். நீங்க யாரு? இந்த மாநாட்டுக்குள்ள எப்படி நீங்க வெப்பன்ஸ் எடுத்துட்டு வந்தீங்க என்று அதிகாரமாக கேட்டாள். நாங்க யாருன்னு என்ன கொஞ்ச நேரத்துல ஒன்று புரியும், எங்க கூட வா என்று கல்பனாவின் கையை முரட்டுத்தனமாக பிடித்து இழுத்தான் அந்த அடியாள். கல்பனா திமிரி பார்த்தாள். ஆனால் அந்த முரடனின் பலத்திற்கு முன்னால் அவளால் தாக்குப்பிடிக்க முடியவில்லை. ராணுவ அதிகாரிகள் அவளை காப்பாற்ற முன்னேற முயன்றனர். ஆனால் ஒருத்த முன்னாடி வந்தாலும் இவளை இங்கேயே சுட்டுக் கொண்டுருவேன் என்று மிரட்டிய அந்த அடியாள் கல்பனாவை துப்பாக்கி முனையில் கடத்தி கொண்டு அரங்கின் பின்பக்கமாக இருந்த விவிஐபி லிப்டை நோக்கி இழுத்துக் கொண்டு சென்றார். அவர்கள் கல்பனாவை அந்த லிப்டிற்குள் தள்ளி பில்டிங்கின் மொட்டை மாடிக்கு கொண்டு சென்றனர். அடுத்த சில வினாடிகளில் மாநாட்டு அரங்கின் பப்ளிக் ஆடியோ சிஸ்டமில் இருந்த மைக்குகள் அனைத்தும் ஹேக் செய்யப்பட்டன. அரங்கம் முழுவதும் பொருத்தப்பட்டிருந்த ஸ்பீக்கர்களில் ஹலோ என்று ஒரு பெண்ணின் குரல் கொடூரமாக ஒலித்தது. அந்த குரலை கேட்டதும் அண்டர் கிரவுண்ட் ஏசி ரூமில் இருந்த ஹரிஷின் உதடுகள் ஜெசிகா என்று அவனை அறியாமல் முணுமுணுத்தது. ஹரிஷ் ராஜேஸ்வரன், நீ எங்க இருந்தாலும் என் குரல் உனக்கு கேட்கும்னு எனக்கு தெரியும். ஸ்பீக்கரில் ஜெசிகாவின் குரல் ஒரு சைக்கோவை போல ஒலித்தது. என் பிளான் முறியடிச்சிட்டதால் நீ ஜெயிச்சுட்டு தான் நினைக்காம. நீ ஒரு வழி அடைச்சா நான் 100 வழியை திறப்பேன். இப்போ இந்த மாநாட்டு அரங்கம் மொத்தமும் என் கண்ட்ரோல் இருக்கு. எல்லா கதவுகளும் லாக் ஆயிடுச்சு. அந்த 500க்கும் மேற்பட்ட விவிஐபிகளும் இப்போ என் கையில பிணை கைதிகளா இருக்கான் என்று கூறினார். அந்த குரலை கேட்டதும் ஏசி ரூமில் இருந்து காரிடாருக்கு ஓடி வந்த ஹரிஷும் ஜீவாவும் ஸ்பீக்கரில் வந்த அந்த மிரட்டலை கேட்டு உறைந்து நின்றனர். மேலும் தொடர்ந்த ஜெசிகா, நீ அந்த விஷ கண்டெய்னர்களை கழட்டுறதுக்கு முன்னாடியே பில்டிங்கோட மெயின் பில்லர்ஸ் எல்லாத்துலயும் நான் பாம்பு செட் பண்ணிட்டேன். அது மட்டும் உன்னோட அந்த அன்பான ஜெனரல் கல்பனாவை என் ஆளுங்க கடத்தி பில்டிங்கோட மொட்டை மாடிக்கு கொண்டு வந்துருக்காங்க. ஹரிஷ், நீ இப்போ உடனே மொட்டை மாடிக்கு வா. ஒருவேளை நீ வர லேட் ஆயிடுச்சுன்னா கல்பனாவை கொண்டுட்டு இந்த மொத்த பில்டிங்கை வெடிக்க வச்சு டைம் ஸ்டார்ட்ஸ் என்று மிரட்டி விட்டு ஜெசிகா இணைப்பை துண்டித்தார். அந்த ஆடியோ அந்த மொத்த பில்டிங் முழுக்க எதிரொலித்தது. அதை கேட்டதும் விவிஐபிகள் மத்தியில் பெரும் பதற்றம் நிலவியது. ஐயோ, நம்ம எல்லாரும் இங்க கொண்டு போறாங்க என்று பலரும் பயத்தில் கத்தத் தொடங்கினர். இதை கேட்ட ஹரிஷின் ரத்தம் கொதித்தது. தனது பிளான் சக்சஸ் ஆனாலும் ஜெசிகா இவ்வளவு கீழ்த்தரமாக ஒரு பிளான் பியை வைத்திருப்பாள் என்று அவன் எதிர்பார்க்கவில்லை. கல்பனாவின் உயிரும் 500 பேரின் உயிரும் இப்போது பெரிய ஆபத்தில் இருக்கிறது. ஜீவா என்று ஹரிஷ் அவசரமாக அழைத்தான். சொல்லு ஹரிஷ், என்ன பண்ண என்ற ஜீவா தனது கையில் இருந்த இரும்பு கம்பியை இறுக்கமாக பிடித்துக் கொண்டு கேட்டான். இங்கே இரு, யாழினி கூட கான்டாக்ட்ல இருந்து இந்த பில்டிங்கோட ஆட்டோமேட்டிக் லாக் சிஸ்டத்தை எப்படி பிரேக் பண்றதுன்னு பாரு. உள்ள இருக்கிற விவிஐபிகளுக்கு எந்த ஆபத்து வராமல் நீ தான் பாத்துக்கணும். நான் மொட்டை மாடிக்க என்ற ஹரிஷ் மின்னல் வேகத்தில் அந்த காரிடாரை கடந்து பில்டிங்கின் எமர்ஜென்சி படிக்கட்டுகளை நோக்கி ஓடினான். ஹரிஷ் ஜாக்கிரதை என்ற ஜீவாவின் குரல் அவன் பின்னால் கேட்டது. படிக்கட்டுகளில் ஹரிஷ் ஒரு சிறுத்தையை போல பாய்ந்து ஏறத் தொடங்கினான். அது ஒரு 30 மாடி கட்டிடம். லிப்ட் அனைத்தும் ஜெசிகாவின் கண்ட்ரோலில் இருந்ததால் படிகள் வழியாகத்தான் சென்றாக வேண்டும். ஒரு சாதாரண மனிதன் இவ்வளவு படிகளை ஏறினால் நெஞ்சு வெடித்து செத்து விடுவான். ஆனால் ஹரிஷ் சாதாரண மனிதன் இல்லை. அவன் ஒரு ஹை லெவல் எக்ஸ்பர்ட். அவன் கற்றுக்கொண்ட வர்மக்கலை அவனது மூச்சு காற்றை சீராக்கியது. அவனது நரம்புகளில் ஆதிசேஷ சக்தி ஒரு அசுர வேகத்தை கொடுத்தது. படிக்கட்டில் ஏறும் வழியில் ஜெசிகாவின் அடியாட்கள் சிலர் ஹரிஷை வழிமறித்தனர். ஆனால் ஹரிஷ் நின்ற இடத்திலேயே சுழன்று காற்றில் பறந்து அவர்களை தனது வர்மக்கலையால் அடித்து துவம்சம் செய்தான். துப்பாக்கியால் சுட முயன்றவர்களின் மணிக்கட்டுகளை முடக்கி அவர்களை அப்படியே படிக்கட்டில் தூக்கி வீசினார். அவனது முழு கவனமும் மொட்டை மாடியை நோக்கியே இருந்தது. இந்த ஜெசிகாவை இன்னைக்கு உயிரோட விடவே கூடாது என்ற வெறி அவனது கண்களில் தகித்தது. அந்த மாபெரும் கட்டிடத்தின் ரூஃப் டாப்பில் பலத்த காற்று காதுகளை கிழிக்கும் சத்தத்துடன் வீசிக் கொண்டிருந்தது.
அந்த உயரமான இடத்திலிருந்து பார்க்கும்போது டெல்லி நகரமே ஒரு சின்ன பொம்மை ஊர் போல தெரிந்தது. அங்கே ஒரு ஹெலிபேடின் அருகே கல்பனா முட்டி போட்டு அமர வைக்கப்பட்டிருந்தார். அவரது தலையில் ஒரு அடியாள் துப்பாக்கியை வைத்து அழுத்தி இருந்தார். அவர்களுக்கு முன்னே ஒரு பிளாக் லெதர் ஜாக்கெட் அணிந்து காற்றில் பறக்கும் கூந்தலோடு ஜெசிகா ஒரு டார்க் குவீன் போல மிடுக்காக நின்று கொண்டிருந்தாள். அவள் கண்களில் ஒரு சைக்கோத்தனமான வக்ரம் தெரிந்தது. அப்போது பலத்த சத்தத்துடன் அந்த மொட்டை மாடியின் இரும்பு கதவு உடைந்து திறந்தது. உள்ளே இருந்த ஹரிஷ் ஒரு சூறாவளியை போல வெளியே வந்தான். அவனது உடல் முழுவதும் வியர்வையால் நனைந்திருந்தது. மூச்சு சீராக இருந்தாலும் அவனது கண்களில் ஒரு மரண வேகம் இருந்தது. பலத்த காற்றுக்கு நடுவே டெல்லியின் உயரமான அந்த மாடியில் ஹரிஷும் ஜெசிகாவும் நேரடியாக சந்தித்துக் கொண்டார்கள். பல மாதங்களுக்கு பிறகு 2 மாபெரும் எதிரிகள் நேருக்கு நேர் நின்று கொண்டிருந்தனர். ஹரிஷை பார்த்ததும் ஜெசிகாவின் உதடுகளில் ஒரு நக்கல் புன்னகை தோன்றியது. ஹரிஷ், வா, என் அசுரன் கிட்ட இருந்து எப்படியோ தப்பிச்சு வந்துட்டேன். உங்ககிட்ட இருக்கிற அந்த வர்ம கலையையும் பவர்ஸையும் நான் அப்ரிஷியேட் பண்றேன். பட் அதை வச்சு இப்ப உன்னால எதையும் பண்ண முடியாது. கீழே 500 பேரோட உயிர் என் கையில இருக்கு. இப்ப இந்த கல்பனாவோட உயிரும் என் கையில தான் இருக்கு. நீ தோத்துட்ட ஹரிஷ், முழுசா தோத்துட்ட. ஜெசிகா ஆணவமாக கத்தினான். ஹரிஷ் மெதுவாக அவளை நோக்கி நடந்து வந்தான். அவனது முகத்தில் எந்த ஒரு பதற்றமும் இல்லை. அவனது இதழ்களில் ஒரு மெல்லிய மர்மமான சிரிப்பு தோன்றியது. இப்ப நான் தோத்துறேன். என் எதிரி யாருன்னு தெரிஞ்சுதான் நான் மோதிக்கிட்டு இருக்கேன் என்று ஹரிஷ் கம்பீரமாக கூறினான். என்ன சொல்ல வரேன்? ஜெசிகா புருவத்தை சுருக்கினான். ஹரிஷ் அவளது கண்களை நேராக பார்த்து மிக தீர்க்கமான குரலில், விளையாட்டு முடிஞ்சது ஜெசிகா. நீ பெரிய கிரிமினல் எனக்கு தெரியும். ஆனா இவ்வளவு பெரிய கோஸ்ட் நெட்வொர்க்கை, இவ்வளவு பெரிய பயோகெமிக்கல் ஆர்மியை நீ தனியா உன்னோட மூளையை மட்டும் வச்சு உருவாக்கி இருக்கவே முடியாது. உனக்கு பின்னாடி ஒரு பெரிய அரசியல் அதிகாரமும் அண்டர்வேர்ல்டு சப்போர்ட்டும் இருக்கு என்று ஹரிஷ் கூறியதும் அதை கேட்ட ஜெசிகாவின் முகம் லேசாக மாறியது. மேலும் தொடர்ந்த ஹரிஷ், உன்னோட ஏசி ரூம் வெடிகுண்ட நான் டெஃப்யூஸ் பண்ணப்போ அந்த கேமரா சிக்னலை யாழ் நீ ட்ராக் பண்ணிட்டா. அந்த சிக்னல் எங்க போச்சு தெரியுமா? உன்னோட ஒரு ரகசிய கண்ட்ரோல் ரூமுக்கு. அங்க நீ மட்டும் இல்ல, உன் கூட என்னோட எதிரி அதிகமானும் இருக்காருன்னு எனக்கு தெரியும். ஐ மீன், நீயும் அதிகமானும் பார்ட்னர்ஸ். எனக்கு முக்தி மெடிடேஷன் சென்டர்லயே நான் கண்டுபிடிச்சிட்டேன் என்று கூறினான். இந்த வார்த்தைகளை கேட்டதும் ஜெசிகாவுக்கு கரண்ட் ஷாக் அடித்தது போல இருந்தது. அவளது கண்கள் அதிர்ச்சியில் அகல விரிந்தன. அதிகமானும் பார்ட்னர்ஸ் இன்னைக்கு எப்படி தெரியும், எப்படி கண்டுபிடிச்சான் என்று அவளது மூளைக்குள் பல கேள்விகள் எழுந்தது. ஜெசிகா ஒரு வினாடி அமைதியாக இருந்தாள். பின் தன் அதிர்ச்சியை மறைத்துக் கொண்டு, ரைட், யூ ஆர் பிரில்லியன்ட் ஹரிஷ். நீ ஒரு உண்மையான ஜீனியஸ் தான். ஆமா, நானும் அதிகமானும் தான் பார்ட்னர்ஸ். அந்த முட்டாள் பரமானந்தா செத்தப்போ அவனோட சாம்ராஜ்யத்தை நான் தான் கையில் எடுத்தேன். எனக்கு பணம் தேவையில்லை, அது ஆல்ரெடி என்கிட்ட எக்கச்சக்கமா இருக்கு. எனக்கு தேவை அதிகாரம். அந்த அதிகாரம் கிடைக்கதான் நான் அதிகமான் கூட சேர்ந்து இந்த மாபெரும் ப்ளூ பிளட் ஆர்மியவே உருவாக்கணும். உன்னோட அப்பா கதிர் மேல இருந்த வெறியால உன்னை பழிவாங்க நினைச்ச அதிகமான் எனக்கு எல்லா சப்போர்ட்டும் பண்ணார். பட் நீ அதிகமான கண்டுபிடிச்சதுனால உனக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை. அவரோட கிரிமினல் மைண்ட், பவர், இதை பத்தி உனக்கு தெரியாது. அவரை உன்னால தோற்கடிக்க முடியாது என்று ஆணவத்துடன் கூறினான். ஹரிஷ் ஒருபடி முன்னே நகர்ந்து வந்து ஜெசிகாவின் கண்களை உற்று பார்த்தான். அவனது கூர்மையான பார்வையில் ஜெசிகாவை சுற்றி ஒரு அமானுஷ்யமான இருண்ட சக்தி இருப்பதை அவனது இன்ஸ்டிங் உணர்த்தியது. அவள் சாதாரண கிரிமினல் மட்டுமல்ல, அவளுக்கு ஏதோ ஒரு மாய சக்தி ஒளிந்திருக்கிறது என்று அவனுக்கு புரிந்தது. ஜெசிகா, நீயும் அதிகமான சேர்ந்து இவ்வளவு பெரிய மாஸ்டர் பிளான் போடுறீங்கன்னா அது வெறும் பணத்துக்காகவோ அதிகாரத்துக்காகவோ மட்டும் இருக்க முடியாது. இந்த ப்ளூ பிளட் மூலமா 500க்கும் மேற்பட்ட விவிஐபிகளை ஒரே நேரத்துல பிரெயின் வாஷ் செஞ்சு ஒட்டுமொத்த அரசாங்கத்தையும் ரிமோட் கண்ட்ரோல் எதுக்காக கொண்டு வரணும்னு நினைக்கிறீங்க? நீங்க யாருக்காக வேலை செய்றீங்க? உங்க பின்னாடி யார் இருக்காங்க என்று ஹரிஷ் அவள் கண்களை கூர்மையாக பார்த்து கேட்டான். ஹரிஷ் கூறியதை கேட்டு ஆணவத்துடன் சிரித்த ஜெசிகா, இன்னும் கொஞ்சம் தூரம் யோசிச்சிருக்கலாம் ஹரிஷ். நானும் அதிகமானும் யாருக்காக வேலை செய்யணும்னு தெரிஞ்சா நீயே பயந்து நடுங்குவோம். நாங்க வேலை செய்யறது ஒரு மனுஷனுக்காக இல்ல, ஒரு மாபெரும் இருண்ட சக்திக்கு. இந்த உலகத்தையே தன்னோட கண்ட்ரோல கொண்டு வர போற உன் கற்பனைக்கு எட்டாத ஒரு அமைப்புக்காக நாங்க வேலை செஞ்சுருக்கோம் என்று ஜெசிகா கூறினார். யூ மீன் பினாக்கிள் என்று ஹரிஷ் அந்த வார்த்தையை உச்சரித்ததும் அங்கு வீசிக்கொண்டிருந்த காற்று ஒரு செகண்ட் நின்று வீசியது. ஜெசிகா ஒரு விசித்திரமான புன்னகையுடன் தலையசைத்து, எஸ் ஹரிஷ், பினாக்கிள், இந்த உலகத்தோட அஸ்திவாரத்தையே மாத்தி எழுத போற மாபெரும் இருண்ட அமைப்பு. அதிகமான நானும் அவங்களோட பக்கடக்காய்கள் தான். சப்போஸ் நாங்க தோத்தாலும் பினாக்கிள் ஒண்ணு விடாது. இந்த உலகம் கூடிய சீக்கிரம் அவங்களோட இருண்ட சக்தியோட கட்டுப்பாட்டுக்கு தான் போக போகுது என்று பெருமையாக கூறினார். இந்த உண்மை ஹரிஷின் மூளைக்குள் ஒரு பெரிய குண்டு வெடித்தது போல இருந்தது. ஒரு சாதாரண தீவிரவாத தாக்குதல் என்று நினைத்தது இப்போது உலகையே ஆள நினைக்கும் பினாக்கிள் அமைப்பின் சதி என்று தெரிந்ததும் அவனது ரத்தம் கொதித்தது. ஜெசிகா, நீங்க 2 பேரும் பினாக்கிள் அமைப்புக்காக வேலை செய்றீங்களா? அந்த இயக்கத்தோட தலைமை யாரு? பல வருஷமா தன்னை வெளிப்படுத்திக்காம மறைமுகமா இருந்தவங்க எதுக்காக இந்த நாட்டை டார்கெட் பண்ணும் என்று அவன் தனது குரலை உயர்த்தி அதிகாரமாக கேட்டான். ஹரிஷ் கூறியதை கேட்ட ஜெசிகா ஒரு வக்ர புன்னகையுடன், ஹரிஷ், பினாக்கிள்ங்கிறது நீ நினைக்கிற மாதிரி சாதாரண ஒரு கிரிமினல் கேங் இல்ல. அதுக்கு ஒரே ஒரு தலைமை மட்டும் இருக்கான்னு நினைக்காது. அது ஒரு உலகம் முழுக்க இருக்கக்கூடிய அமைப்பு. இந்த உலகத்தோட அஸ்திவாரத்தையே மாத்தி எழுத போற இருண்ட சக்திகளோட கூட்டம் அது என்ற ஜெசிகாவின் குரலில் ஒரு பைத்தியகாரத்தனமான பெருமிதம் தெரிந்தது. மேலும் தொடர்ந்தவள், இந்த உலகத்தை தங்களோட கண்ட்ரோலுக்கு கொண்டு வர பல வருஷங்களா உன் கற்பனை கெட்டாத அளவுக்கு அவங்க ப்ரிப்பேர் ஆயிட்டு இருக்காங்க ஹரிஷ். நான் உருவாக்கின இந்த ப்ளூ பிளட் ஆர்மி அதிகமானோட அரசியல் பலம், இதெல்லாம் அவங்களோட மாஸ்டர் பிளான்ல வெறும் ஒரு சிறு துளிதான். அவங்களோட உண்மையான இலக்கே வேற என்று கூறினார். என்ன பிளான் அது என்ற ஹரிஷ் தன் கைகளை முறுக்கிக் கொண்டு அவளை நெருங்கினான். ஜெசிகாவும் அதிகமானும் பினாக்கல்களுக்காக வேலை செய்கிறார்கள் என்ற விஷயம் ஹரிஷுக்கு தெரிய வந்தது. உலகையே ஆழத் துடிக்கும் அந்த அமைப்பின் உண்மையான தலைவர் மற்றும் அவர்களின் இலக்கு என்ன என்பதை பற்றி ஹரிஷ் ஜெசிகாவிடம் கேட்டான். இந்த உலகத்துல இருக்கிற அத்தனை அரசாங்கங்களையும் பொருளாதாரத்தையும் ராணுவங்களையும் அழிச்சிட்டு புதுசா ஒரு இருண்ட உலகத்தை உருவாக்குறது தான் அவங்களோட பிளான்.
சீக்கிரமே இந்த உலகம் அந்த இருண்ட சக்தியோட கட்டுப்பாட்டுக்கும் முழுசா போகும். அவங்கதான் இந்த உலகத்தை ஆட்சி செய்ய போறாங்க. பினாக்கல் அமைப்பை யாராலையும் அசைக்கப்பட முடியாது என்று ஜெசிகா ஆணவத்துடன் கூறினார். ஜெசிகா கூறியதை கேட்ட ஹரிஷின் நரம்புகள் முறுக்கேறியது. இந்த உலகத்தை தன்னோட கண்ட்ரோல கொண்டு வர்றதுக்கு டார்க் போர்ஸை வச்சு பினாக்கல் அமைப்பு என்ன வேணாலும் பண்ணலாம். ஆனா தர்மத்தையும் நல்ல சக்திகளையும் தாண்டி அவங்களால ஒரு இன்ச்சு கூட முன்னாடி நகர முடியாது. வேட்டையை வேணா நீங்க ஆரம்பிச்சிருக்கலாம், ஆனா அதை வேரோட அழிச்சு முடிச்சு வைக்க போறது இந்த ஹரிஷ் தான் என்று ஹரிஷ் கூறினார். ஹரிஷ் கூறியது கேட்டதும் அகங்காரத்தில் மிதந்த ஜெசிகாவின் முகத்தில் முதல் முறையாக ஒரு நடுக்கம் மின்னலாய் வந்து போனது. ஹரிஷ் பாய்ந்து வந்து தாக்குவதற்குள் ஜெசிகா தனது தாக்குதலை தொடங்கினாள். அவள் இப்போது வெறும் கிரிமினலாகவோ துப்பாக்கிகளை நம்பும் ஆளாகவோ இல்லை. பினாக்கல் அவளுக்கு வழங்கிய அந்த டார்க் பவர்ஸை அவள் முழுமையாக வெளிப்படுத்தினாள். அவளது 2 கைகளிலும் ஒருவித கருப்பு நிற வாள் உருவானது. அதை ஹரிஷை நோக்கி குறிவைத்து மின்னல் வேகத்தில் வீசினாள். அந்த இருண்ட சக்தி பந்து சீறி பாய்ந்து வர ஹரிஷ் மின்னல் வேகத்தில் தாவி அதிலிருந்து தப்பினான். அந்த எனர்ஜி பால் மொட்டை மாடியின் கான்கிரீட் சுவரில் பட்டு பயங்கர சத்தத்துடன் வெடித்து சிதறியது. அந்த சுவர் சுக்குநூறாக உடைந்தது. உன்னோட பவரும் வர்மக்கலையும் இந்த டார்க் பவருக்கு முன்னாடி ஒண்ணு இல்லாம போயிடும் ஹரிஷ் என்று கத்திய ஜெசிகா அவனை கொல்ல வேண்டும் என்ற வெறியுடன் தொடர்ந்து தாக்கிக் கொண்டே இருந்தாள். ஜெசிகாவின் இருண்ட சக்தியும் ஹரிஷின் பவரும் காற்றில் மோதிக்கொண்ட போது அந்த இடமே அதிர்ந்தது. ஹரிஷ் அவளது ஒவ்வொரு மாய தாக்குதலையும் தன்னுடைய துல்லியமான அசைவுகளால் முறியடித்தான். தற்போது ஜெசிகாவிடம் டார்க் பவர்ஸ் இருந்தாலும் அவளும் ஒரு எக்ஸ்பர்ட் தான். அதனால் ஹரிஷ் தனது ஹை லெவல் எக்ஸ்பர்ட் பவரை பயன்படுத்த முடிவு செய்தான். ஜெசிகா பாய்ந்து வந்து அவனது மார்பில் ஒரு கொடூரமான குத்தை விட போனாள். ஹரிஷ் தனது இடது கையால் அவளது தாக்குதலை தடுத்து தனது வலது கையின் 2 விரல்களை குவித்து அவளது தோள்பட்டையில் உள்ள வர்ம புள்ளியில் ஓங்கி தாக்கினார். ஜெசிகாவின் தோள்பட்டையில் ஹரிஷ் தொடுத்த அந்த வர்ம அடி அவளது நரம்பு மண்டலத்தையே ஒரு நிமிடம் ஸ்தம்பிக்க வைத்தது. அவளது உடலில் ஓடிக்கொண்டிருந்த அந்த டார்க் பவரை சிதறடித்தது. எப்படி இந்த டார்க் போர்ஸ் உன்னால் எப்படி தடுக்க முடியுது என்று அதிர்ச்சியுடன் கத்தினாள் ஜெசிகா. ஹரிஷ் தனது நிலையை சரி செய்து கொண்டு கைகளை ஒரு குறிப்பிட்ட முத்திரையில் வைத்தபடி அமைதியான குரலில், ஜெசிகா, நீங்க நம்புற இந்த டார்க் பவர் வெறும் மாயை. ஆனா வர்ம கலைங்கிறது இந்த உடலோட பஞ்சபூத சக்திகளை முறைப்படுத்துற வித்தை. ஒளியை விட வேகமா வர்ற இருட்ட ஒரு சின்ன அகல் விளக்கு ஜெயிச்சிடும். உன்னோட டார்க் போர்ஸுக்கு ஒரு லிமிட் இருக்கு, ஆனா தர்மத்தோட சக்திக்கு எல்லையே கிடையாது என்று கூறினான். ஹரிஷ் கூறியதை கேட்ட ஜெசிகாவுக்கு தோல்வி பயம் வந்துவிட்டது. அது அவளை இன்னும் வெறிகொள்ள செய்தது. இல்ல, பினாக்கல் எனக்கு கொடுத்த அந்த டார்க் பவர்ஸுக்கு எப்பவுமே அழிவு கிடையாது என்று கத்தியவள் தரையில் அமர்ந்து தன் 2 கைகளையும் தரையில் ஊன்றினாள். அவளது கண்களின் கருவிழி மறைந்து முழுவதுமாக கருப்பு நிறமாக மாறியது. அவளது நிழல் அமானுஷ்யமாக வளர்ந்து மொட்டை மாடி முழுவதையும் ஆக்கிரமிக்க தொடங்கியது. திடீரென தரையிலிருந்து கருப்பு நிற கயிறுகள் போன்ற சக்திகள் வெளிப்பட்டு ஹரிஷின் கால்களை கட்ட முயன்றன. ஹரிஷ் காற்றில் எகிரி குதித்து அந்த பிடியில் இருந்து தப்பினான். ஆனால் ஜெசிகா விடவில்லை. உடனே அவள் தன் கைகளை சுழற்ற கான்கிரீட் துகள்கள் காற்றில் மிதந்து ஈட்டிகளாக மாறி ஹரிஷை நோக்கி பாய்ந்தன. அடுத்த செகண்ட் ஹரிஷ் தன்னிடம் இருக்கும் நைட் டாகரை வெளியில் உருவினான். பாய்ந்து வந்த ஈட்டிகளை நோக்கி நைட் டாகரை வீச அந்த ஈட்டிகள் அதில் பட்டு 2ஆக முறிந்து கீழே விழுந்தது. இதை பார்த்து திகைத்த ஜெசிகா மீண்டும் ஒரு டார்க் எனர்ஜி பாலை உருவாக்கினாள். ஆனால் இம்முறை ஹரிஷ் விலகிச் செல்லவில்லை. அந்த பால் தன்னை தொட வரும்போது தன் கையில் இருந்த நைட் டாகரால் அதை திசை திருப்பி அப்படியே அவளுக்கே திருப்பி விட்டான். அந்த பால் திரும்பி அவளை தாக்கியது. அவளது சொந்த சக்தியே அவளை தாக்க ஜெசிகா நிலை தடுமாறி நின்றாள். உடனே அவளது அருகில் சென்ற ஹரிஷ் அவளது நெற்றி உருவங்களுக்கு இடையே உள்ள ஒரு குறிப்பிட்ட புள்ளியில் தனது ஆள்காட்டி விரலால் ஒரு அழுத்தம் கொடுத்தான். அடுத்த செகண்ட் ஜெசிகாவின் கண்களில் இருந்த கருப்பு நிற படலம் மறைந்து அவள் கண்கள் நார்மலாக மாறியது. ஆனால் அவளுக்குள் இருந்த பழிவாங்க வேண்டும் என்ற நெருப்பு அணையவில்லை. இதற்கு மேல் தன்னால் ஹரிஷை நேருக்கு நேர் மோதி வீழ்த்த முடியாது என்பதை உணர்ந்த ஜெசிகா சண்டையின் உச்சகட்டத்தில் ஒரு தந்திரத்தை கையாண்டாள். தனது ஜாக்கெட்டின் உள்ளே மறைத்து வைத்திருந்த ஒரு சிறிய கருப்பு நிற குப்பியை எடுத்தாள். அது பினாக்கல் அமைப்பால் பிரத்யேகமாக உருவாக்கப்பட்ட ஒரு வீரியம் மிக்க ஹாலுசினேஷனை உருவாக்கும் கெமிக்கல். ஹரிஷ் அவளை தாக்க நெருங்கி வந்த அந்த ஒரு மில்லி செகண்ட் இடைவெளியில் ஜெசிகா அந்த குப்பியை ஹரிஷின் முகத்திற்கு நேராக உடைத்தாள். இதை பார்த்துக் கொண்டிருந்த கல்பனா ஹரிஷ் என்று பதட்டமாக கத்தினாள். அந்த குப்பி உடைந்து அதிலிருந்து அடர்த்தியான கருப்பு நிற புகை ஹரிஷின் முகத்தில் பட்டது. அந்த புகையை சுவாசித்த மறுகணமே ஹரிஷின் மூளைக்குள் ஒரு பயங்கரமான கெமிக்கல் ரியாக்ஷன் ஏற்பட தொடங்கியது. அவரது நரம்புகள் துடித்தன, கண்கள் இருட்டின, சுற்றியிருந்த உலகம் சுழல்வது போல இருந்தது. அவளது மனதிற்குள் பயத்தையும் இருட்டையும் உருவாக்கும் இல்யூஷன்ஸ் அடுத்தடுத்து தோன்ற தொடங்கின. ஹரிஷின் பார்வையில் அந்த மொட்டை மாடி மறைந்து ஒரு சுடுகாடு போல காட்சியளித்தது. வானம் ரத்த சிவப்பாக மாறியிருந்தது. அவனது கண்முன்னே அவனது தந்தை கதிர் ரத்த வெள்ளத்தில் கிடப்பது போலவும் ஜீவாவை அதியமான் கொடூரமாக கொள்வது போலவும் மாய தோற்றங்கள் உருவாகின. இல்ல இல்ல அப்பா, ஜீவா! ஹரிஷ் தனது தலையை 2 கைகளாலும் பிடித்துக் கொண்டு முட்டி போட்டு கீழே சரிந்தார். அவனது காதுகளில் பல ஆயிரம் பேரின் மரண ஓரங்கள் கேட்பது போல ஒரு மாய சத்தம் எதிரொலித்தது. அவனது பவர் அந்த ஹாலுசினேஷன் கெமிக்கலின் வீரியத்தால் ஒரு கணம் ஸ்தம்பித்து போனது. என்ன ஹரிஷ், உன் ஹீரோயிசம் முடிஞ்சிருச்சா? இந்த ஹாலுசினேஷன் கெமிக்கல் உன் மூளையில இருக்கிற இருண்ட பயங்கள் எல்லாம் நிஜம் போல காட்டும். இன்னும் சில நிமிஷத்துல உன் நரம்புகள் வெடிச்சு நீ சாக போற என்ற ஜெசிகா அவனை பார்த்து வக்கரமாக சிரித்தாள். பிறகு ஒரு கூர்மையான கத்தியை எடுத்துக்கொண்டு ஹரிஷின் கழுத்தை அறுக்க அவன் அருகே வந்தான். தரையில் சுருண்டு கிடந்த ஹரிஷின் மூளை சில நிமிடங்கள் இந்த மாயைகளால் திணறிக் கொண்டிருந்தது. ஆனால் அவன் சாதாரண மனிதன் கிடையாது. இதிலிருந்து அவனால் மீண்டு வர முடியும். அவனது ஆழ் மனதில் ருத்ரவேந்தர் கற்றுக் கொடுத்த உடலையும் மூளையையும் நரம்புகளையும் ஆக்சிஜன் மூலம் முழுமையாக கட்டுப்படுத்தும் ஒரு தெய்வீக மூச்சு கலை ஞாபகம் வந்தது.
ஹரிஷ் தனது கண்களை இறுக மூடிக்கொண்டான். மாயைகளை தாண்டி தனது கவனத்தை தன் மூச்சுக்காற்றின் மீது குவித்தான். உச்சக்கட்ட மூச்சு பயிற்சியை மரணத்தின் விளிம்பில் இருந்த ஹரிஷ் மிக துல்லியமாக செய்தான். அவனது நுரையீரல் அசுர வேகத்தில் சுருங்கி விரிந்தது. தூய்மையான ஆக்சிஜன் அவனது மூளை நரம்புகளுக்குள் சீறி பாய்ந்து அந்த ஹாலுசினேஷன் கெமிக்கலின் நச்சுத்தன்மையை அடித்து நொறுக்கியது. ஜெசிகா கத்தியை ஓங்கியபடி ஹரிஷின் கழுத்தை நெருங்கிய அந்த இறுதி வினாடி ஹரிஷ் தனது கண்களை சட்டென திறந்தான். அவனது கண்களில் இப்போது எந்த மாயையும் இல்லை, எந்த பயமும் இல்லை. மாறாக ஆதிசேஷனின் சீற்றமும் ஒரு மாவீரனின் வெறியும் கொழுந்துவிட்டு எரிந்தன. ஜெசிகா கத்தியை கீழே இறக்குவதற்குள் ஹரிஷின் வலதுகை மின்னல் வேகத்தில் எழுந்து அவளது கையை இரும்பு போல இறுக பற்றியது. வாட்? ஜெசிகா அதிர்ச்சியில் கத்தினாள். அந்த வீரியமான கெமிக்கலில் இருந்து ஒரு மனிதன் சில நொடிகளில் மீண்டு வந்ததை அவளால் நம்பவே முடியவில்லை. என் மனசுக்குள்ள இருக்கிற பயத்தை நீ காட்டிட்ட ஜெசிகா, இப்போ என் வித்தையை நான் காட்டுறேன் என்று கர்ஜித்த ஹரிஷ் அவளது கையை முறுக்கி அந்த கத்தியை பிடுங்கி எறிந்தான். சுதாரித்து எழுந்த ஹரிஷ் ஆக்ரோஷமாக பாய்ந்து அவளை தாக்கத் தொடங்கினான். அவனது ஒவ்வொரு அடியும் இடியை போல ஜெசிகாவின் மீது விழுந்தது. அவளது கழுத்து, ஷோல்டர், முழங்கால் என மர்ம புள்ளிகளை தேடி தேடி தாக்கினான். ஜெசிகாவின் டார்க் பவர் முழுவதும் அடித்து நொறுக்கினான். இறுதியாக அவளது முழங்கால் மூட்டில் ஒரு பலமான உதையை விட ஜெசிகா அலறிக்கொண்டு முட்டி போட்டு கீழே சரிந்தாள். சிறிது நேரத்திற்கு முன்பு வரை 500 பேரை கொல்ல போகும் ஆணவத்தில் ஆடிய அவளுடைய திமிரும் அகங்காரமும் ஹரிஷின் காலடியில் நசுக்கப்பட்டு சின்ன பின்னமாகி இருந்தது. ரத்தம் வழிய தரையில் சரிந்த ஜெசிகா இதற்கு மேல் ஹரிஷை சமாளிக்க முடியாது என்பதை உணர்ந்தாள். தான் இப்போது பிடிபட்டால் வினாக்கள் அமைப்பின் ரகசியங்கள் முழுவதும் ஹரிஷுக்கும் தெரிந்துவிடும். அது அவளது உயிருக்கே ஆபத்தாகிவிடும். அவள் தட்டு தடுமாறி எழுந்து தனது கையில் இருந்த ஒரு சிறிய வாட்ச் போன்ற கருவியில் ஒரு பட்டனை அழுத்தினாள். அடுத்த சில வினாடிகளில் அந்த கட்டிடத்தின் ஒரு பக்கத்தில் இருந்து எந்த ஒரு சத்தமும் இல்லாத, ரேடார்களில் சிக்காத ஒரு அதிநவீன ஹெலிகாப்டர் மேலே எழுந்து வந்தது. அதிலிருந்து ஒரு ரோப் லேடர் கீழே தொங்கியது. ஜெசிகா மின்னல் வேகத்தில் ஓடிச் சென்று அந்த ஏணியை பிடித்துக் கொண்டு அந்தரத்தில் தொங்கினார். ஹரிஷ் அவளை பிடிக்க பாய்வதற்குள் அந்த ஹெலிகாப்டர் வேகமாக மேலே எழும்பியது. காற்றில் தொங்கியபடியே ஹரிஷை பார்த்த ஜெசிகா, இது வெறும் ஆரம்பம் தான் ஹரிஷ், நாங்க தோக்கல, இது ஒரு சிறிய பின்னடைவு, அவ்வளவுதான். இந்த உலகத்தோட முடிவு சீக்கிரமே ஆரம்பமாக போகுது. We will meet again என்று கத்திவிட்டு அந்த இருண்ட வானத்திற்குள் தப்பித்துச் சென்றாள். ஹரிஷ் அவளை துரத்த முயற்சிக்காமல் உடனே திரும்பிச் சென்று கல்பனாவின் கை கால்கள் கட்டப்பட்டிருந்த கயிர்களை அவிழ்த்து அவளை காப்பாற்றினான். ஹரிஷ், ஓகே? கல்பனா பதற்றத்துடன் கேட்டாள். ஐ ஃபைன் கல்பனா, கான்ஃபரன்ஸ் ஹால் சிச்சுவேஷன் எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா என்று ஹரிஷ் அவளை பாதுகாப்பாக கீழே அழைத்துச் சென்றான். அந்த பெரிய மாநாட்டு அரங்கத்தின் மெயின் ஹாலுக்குள் ஹரிஷும் கல்பனாவும் நுழைந்தனர். அங்கே நிலைமை முழுமையாக கட்டுப்பாட்டிற்குள் வந்திருந்தது. ஹரிஷின் ஏரோசால் ஆன்டிடோட்டை சுவாசித்த அந்த முரட்டு எலிட் ஏஜென்ட்டுகள் அனைவரும் தங்களது ப்ளூ பிளட் விஷன் முறிக்கப்பட்டு இப்போது சுயநினைவுக்கு வந்திருந்தார்கள். இதுவரை அவர்களின் கண்களில் இருந்த அந்த மிருக வெறி மறைந்து சாதாரண மனிதர்களாக மாறியிருந்தனர். மாநாட்டில் கலந்து கொண்ட 500க்கும் மேற்பட்ட விவிஐபிகளும் முப்படைகளின் தளபதிகளும் எந்த சிறு காயமும் இன்றி பத்திரமாக மீட்கப்பட்டிருந்தனர். ஒரு ஓரத்தில் தனது ஆடைகள் கிழிந்து முகத்தில் காயங்களுடன் ஜீவா நின்று கொண்டிருந்தான். ஹரிஷை பார்த்ததும் ஓடி வந்து அவனை கட்டிக் கொண்டவன், ஹரிஷ், நம்மளோட மாஸ்டர் பிளான் சக்சஸ் ஆயிடுச்சு, நம்ம எல்லாரையும் காப்பாத்திட்டோம் என்று சொல்லும் போதே ஜீவாவின் கண்கள் கலங்கியது. அரங்கத்திற்கு வெளியே டெல்லி போலீஸ் மற்றும் சிறப்பு அதிரடிப்படையினர் குவிக்கப்பட்டிருந்தனர். ஜெசிகாவின் எலிட் ஏஜென்ட்டுகள் அனைவரும் மருத்துவ பரிசோதனைக்காக ஆம்புலன்ஸ்களில் ஏற்றப்பட்டனர். அதே போல அங்கிருந்து அதியமான் மற்றும் ஜெசிகாவின் அடியாட்கள் அனைவரும் கைது செய்யப்பட்டனர். ஹரிஷ் அந்த அரங்கத்தின் மைய பகுதியில் நடந்து வரும்போது அங்கே நின்றிருந்த ராணுவ தளபதிகள், உளவுத்துறை அதிகாரிகள் மற்றும் போலீஸ் கமிஷனர் என அனைவரும் எந்த ஒரு கட்டளையும் இன்றி ஹரிஷை பார்த்து ஒரே நேர்கோட்டில் நின்று கம்பீரமாக சல்யூட் அடித்தனர். எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இன்றி, எந்த ஒரு அடையாளமும் இன்றி நிழலாக நின்று ஒரு மாபெரும் தேச துரோக சதியை தடுத்து நிறுத்திய அந்த மாவீரனுக்கு இந்த தேசம் செலுத்திய மரியாதை அது. ஹரிஷின் கண்கள் லேசாக கலங்கின. அவன் அவர்களுக்கு பணிவுடன் தலைவணங்கினான். ஹரிஷின் திறமை பற்றி கல்பனாவுக்கு ஏற்கனவே தெரியும். ஆனாலும் இப்போது ஜெசிகாவின் டார்க் பவருடன் அவன் நேருக்கு நேர் மோதி அவளை ஓடவிட்டதை பார்த்து அவள் திகைத்து விட்டான். அவன் கைகளை பிடித்துக் கொண்டு, ஹரிஷ், நீ செஞ்ச காரியத்துக்கு இந்த நாடே உங்களுக்கு கடமைப்பட்டிருக்கு. ஜெசிகா இப்ப வேணா தப்பிச்சாச்சு, ஆனா அவரோட பல நாள் உழைப்பான இந்த கோஸ்ட் நெட்வொர்க்கையும் ப்ளூ பிளட் ஆர்மியையும் இன்னைக்கு நீங்க அடியோடு அடிச்சிட்டீங்க. யூ ஆர் த ரியல் சீரியர். நீங்க மட்டும் இன்னைக்கு இந்த வெடிகுண்டை டிஃப்யூஸ் பண்ணி ஆன்டிடோட்டை மாத்திரம் இந்நேரம் இந்தியாவோட மேப்பே மாறி இருக்கும். மகாசித்த கமிட்டி சார்பா உங்களுக்கு என் மனமார்ந்த நன்றிகள் என்று மனதார பாராட்டினாள். இது என்னோட டியூட்டி கல்பனா, ஆனா பிணக்கல் அமைப்போட ஆபத்து நீங்க முழுசா முடியல. அவங்களுக்கு கண்டிப்பா மறுபடியும் வருவாங்க, அதுக்கு நம்ம தயாரா இருக்கணும் என்று ஹரிஷ் தீர்க்கமாக ஆனால் அவளுக்கு மட்டும் கேட்கும் குரலில் கூறினார். சில மணி நேரங்களுக்கு பிறகு டெல்லியில் உள்ள மகாசித்த கமிட்டியின் மிகவும் ரகசியமான அறையில் ஹரிஷ், ஜீவா, கல்பனா மூவரும் அமர்ந்திருந்தனர். ஹரிஷும் ஜெசிகாவும் பேசியது, அவர்கள் மோதிக்கொண்டது ஆகிய அனைத்தையும் கல்பனா பார்த்துக் கொண்டிருந்தார். இந்த பிரச்சனைக்கு பின்னால் பிணக்கல் அமைப்பு இருக்கிறது என்பதை அவள் புரிந்து கொண்டார். ஹரிஷ், நீங்க செஞ்சது சாதாரண காரியம் இல்ல, பிணக்கல் அமைப்போட சதியை முறியடிச்சு ஆயிரக்கணக்கான உயிர்களை காப்பாத்திட்டீங்க என்றார். ஆமா கல்பனா, ஆனா அந்த ஜெசிகா தப்பிச்சதுதான் எனக்கு ஒரே உறுத்தலா என்று ஜீவா கூறினார். ஹரிஷ் தீவிரமான குரலில், அவ தப்பிச்சது ஒரு வகையில நல்லதுதான் ஜீவா. அவளை பின்தொடர்ந்தா பிணக்கல் அமைப்பை பத்தியும் அவங்களோட அடுத்த இலக்கு என்னன்னு நாம கண்டுபிடிக்கணும். அவங்க பயன்படுத்துற அந்த டார்க் ஃபோர்ஸ் பின்னணியில கற்பனை கிட்டாத பெரிய ஆபத்து இருக்கு என்று கூறினார். உண்மைதான் ஹரிஷ், பிணக்கல் அமைப்போட ஆணி வேற அறுக்க மகாசித்த கமிட்டியோட ஃபுல் சப்போர்ட் உங்களுக்கு எப்பவுமே இருக்கு. இப்போ நான் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்ற வேண்டிய நேரம் வந்துருச்சு என்று கல்பனா கூறினார். அவள் கூறியதை கேட்டதும் ஹரிஷும் ஜீவாவும் அவளை குழப்பமாக பார்த்தார்கள். ஹரிஷை சந்திக்க வந்த கல்பனா, எங்க பிரச்சனையை சரி பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் ஹரிஷ். இப்போ நான் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்ற வேண்டிய நேரம் வந்துருச்சு. நீங்க எங்களுக்கு உதவி செஞ்சா அந்த 4வது பானை எங்க இருக்குன்னு சொல்றதா ப்ராமிஸ் பண்ணிருக்கோம். அது
நாகர் சக்தி வம்சத்துக்கிட்ட இருக்கு. அவங்க பல வருஷங்களா அதை பொக்கிஷமா பாதுகாத்துட்டு வராங்க என்றார். அதை கேட்ட ஹரிஷ் நெற்றியை சுருக்கினார். இது யாரு புதுசா? அவர்கள் பேச்சில் குறுக்கிட்ட ஜீவா கேட்க, அவங்களும் ஆச்சாரிய எண்ணத்தை சேர்ந்தவங்க தான். பட் இந்த குலம் ஆசிரமம்னு எந்த அரசியலுக்குள்ளையும் வரமாட்டாங்க. சொல்லப்போனா இவங்க யார் கூடவும் சேராம ஒதுங்கி வாழ்றாங்க. நாகசக்தியை தங்களோட குலதெய்வமா வழிபடுறாங்க. பொதுவா அவங்க மத்தவங்களை நம்புறது இல்ல. அதனால உங்களால அந்த பானையை வாங்க முடியுமான்னு எனக்கு தெரியல. அவள் சந்தேகத்துடன் சொல்ல, அதை நான் பாத்துக்கிறேன். பதிலுக்கு ஹரிஷ் உறுதியுடன் கூறினான். ஆனா ஹரிஷ் அவள் மறுபடியும் தயக்கத்துடன் இழுக்க, அவங்க எங்க இருக்காங்கன்னு இடத்த மட்டும் சொல்லுங்க கல்பனா. டோன்ட் வரி, முடிஞ்ச வரைக்கும் அவங்களோட நான் எந்த பிரச்சனையும் பண்ண மாட்டேன். அவன் வாக்குறுதி கொடுத்தான். ஓகே, இருந்தாலும் நான் உங்களுக்கு கொடுத்த ப்ராமிஸை காப்பாற்றி தானே ஆகணும் என்ற கல்பனா அவங்க சிட்டியை விட்டு தள்ளி ஒரு மலைப்பகுதியில் வாழ்றாங்க. அந்த இடம் முழுக்க வெறும் பாறைகளா தான் இருக்கும். அதோட அங்க மனுஷங்களை விட பாம்புகளோட நடமாட்டத்தை அதிகமா பார்க்கலாம். பட் அவங்க அதை பத்திலாம் பெருசா கேர் பண்ணிக்க மாட்டாங்க. ஏன்னா அந்த பாம்புகளும் அவங்க லைஃப் ஒரு அங்கம் மாதிரி தான் என மேலும் விவரங்களை கூறினான். பின் கொஞ்சம் தயங்கியவள், ஹரிஷ் நீங்க சக்தி வாய்ந்தவர்னு எனக்கு தெரியும். ஆனா அவங்களும் மோசமானவங்க கிடையாது. வைரவேல் விஷயத்துல நடந்தது வேற. அவரு பேராசை பிடிச்ச சர்வாதிகாரியா இருந்தார். நாகசக்தி வம்சம் அப்படி இல்லை. அவங்க யாருக்கும் தொந்தரவு இல்லாம தனியா வாழ்ந்துட்டு இருக்காங்க. நான் என்ன சொல்ல வரேன்னு உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன் என்று வார்த்தைகளை முடிக்காமல் நிறுத்த, நல்லாவே புரியுது. நான் தான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், அனாவசியமா யாரையும் கொள்றதோ கஷ்டப்படுத்துறதோ எனக்கும் பிடிக்காது. சப்போஸ் என் உயிரை காப்பாத்திக்க நான் அவங்களோட மோத வேண்டி வரலாம். அப்ப கூட நான் அவங்களை கொல்லணும்னு நினைக்க மாட்டேன். நீங்க நம்பலாம். ஹரிஷ் மறுபடியும் உறுதி கொடுக்க கல்பனாவின் முகம் தெளிந்தது. நீங்களும் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும் ஹரிஷ். அவங்க கிட்ட பழங்கால சக்திகளும் வந்துருங்க. ஒருவேளை உங்களை எதிராளி நினைச்சு தாக்க வாய்ப்பு இருக்கு. அவள் அக்கறையுடன் கூற, தேங்க்ஸ் கல்பனா. அவளுக்கு நன்றி கூறி அனுப்பி வைத்த ஹரிஷ் யோசனையுடன் சோஃபாவில் சாய்ந்து உட்கார்ந்தான். அதற்குள் ஜீவா கார் சாவியை எடுத்துக்கொண்டு தயாராக, என்ன பண்ற ஜீவா? அப்போதுதான் அதை கவனித்த ஹரிஷ் கேட்டான். இப்படியும் நம்ம அந்த இடத்துக்கு கிளம்பதானே போறோம், அதுக்குதான் இப்பவே ப்ரிப்பேர் ஆகிறேன். பதிலுக்கு ஜீவா சொல்ல, உனக்கு பிசினஸ் ஒர்க் இருந்தா நீ போய் பாரு, இதை நானே டீல் பண்ணிக்கிறேன் என்றான் ஹரிஷ். திரும்பி அவனை முறைத்த ஜீவா, அந்த இடம் எவ்வளவு ஆபத்தானதுன்னு கல்பனா சொன்னதுக்கு அப்புறமும் உன்னை தனியா அங்க போக விடுவேன் நினைச்சியா? அதெல்லாம் முடியாது, கண்டிப்பா நானும் வருவேன் என்று பிடிவாதமாக சொல்லிவிட்டு கதவை திறந்து கொண்டு வெளியே போனான். அவன் சொன்னதை கேட்டு ஒரு சின்ன சிரிப்புடன் பின்தொடர்ந்தான் ஹரிஷ். காரின் இன்ஜின் சத்தம் இரவின் அமைதியை கலைக்க அந்த மலையை நோக்கிய பயணம் தொடங்கி இருந்தது. கல்பனா சொன்னதை பார்த்தா அந்த பானை அவங்களுக்கு ரொம்ப முக்கியம்னு தோணுது. நீ வேற அவங்களை கொல்ல மாட்டேன்னு ப்ராமிஸ் பண்ணிருப்பேன். அப்புறம் எப்படி அந்த பானையை வாங்க போறோம்? காரை ஓட்டிக்கொண்டு இருந்த ஜீவா கேள்வி எழுப்ப, எனக்கும் தெரியல, அங்க போய் சிச்சுவேஷன் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி தான் அடுத்த பிளான் பண்ண வேண்டியது என்றான் ஹரிஷ். ஒரு கட்டத்தில் தார் ரோடு முடிந்து மண் ரோடு தொடங்க அவருடைய கார் மேடு பள்ளங்களில் ஏறி இறங்கியது. அங்கங்கே பாறைகள் தென்பட ஆரம்பிக்க, கல்பனா சொன்ன அந்த இடத்துக்கிட்ட நெருங்கிட்டோம்னு நினைக்கிறேன் என்ற ஹரிஷ் ஒரு எச்சரிக்கையுடன் அந்த இடத்தை அளந்தார். அப்போது பாதையின் குறுக்கே ஒரு பெரிய பாறை இருக்க, அதற்கடுத்து வண்டி போவதற்கான எந்த வழியும் தெரியவில்லை. மேல ஒத்தையடி பாதை தான் இருக்கு, கார் எங்கே நிறுத்திட்டு நடந்து போகும் என்ற ஹரிஷ் அதிலிருந்து குதித்து இறங்கினான். சுற்றிலும் கருங்கல் பாறைகள் மட்டும் இருக்க காற்று கூட வித்தியாசமாக தெரிந்தது. அவர்கள் 2 பேரும் சில அடிகள் முன்னே செல்ல என்ற சத்தம் காதில் விழுந்தது. உடனே நடப்பதை நிறுத்திய ஜீவா, ஹரிஷ் என லேசான பதட்டத்துடன் அழைத்தான். அவர்களுக்கு முன்னால் 2 பெரிய பாம்புகள் வழியை மறைத்து நின்றிருந்தன. அவற்றின் கண்கள் அந்த இருட்டிலும் பச்சை நிறமாக தெரிய, செய்யாம அப்படியே இல்லை என்று மெதுவாக சொன்னார் ஹரிஷ். அவர்கள் எந்த தொந்தரவும் செய்யவில்லை என்று தெரிந்தவுடன் பாம்புகள் அமைதியாக விலகிச் செல்ல, எப்படி ஹரிஷ்? ஜீவா ஆச்சரியத்துடன் கேட்டான். பாம்பும் இல்லை, பொதுவா எந்த ஒரு உயிரினமும் நாம் அதுக்கு வழியை டிஸ்டர்ப் பண்ணாத வரைக்கும் நம்மளை எதுவும் பண்ணாது என்று ஹரிஷ் தொடர்ந்து நடந்தான். அவன் சாதாரணமாக பேசிக் கொண்டிருப்பது போல தெரிந்தாலும் அவனுடைய மூளை எச்சரிக்கையுடன் அந்த இடத்தை ஆராய்ந்தது. இதுவரை வெளியாட்கள் பெரிதாக வராத இடத்திற்குள் அவர்கள் நுழைகிறார்கள். இதனால் அந்த நாகர் சக்தி ஆட்கள் எங்கிருந்து வேண்டுமானாலும் அவர்களை தாக்கலாம். அதனால் ஹரிஷின் உள்ளுணர்வு விழித்துக் கொண்டிருந்தது. கொஞ்ச தூரத்தில் ஒரு பெரிய குகை வாசல் தெரிய, அதன் உள்ளே மங்கலான தீப்பந்தங்கள் எரிந்து கொண்டிருந்தன. அங்கே ஆட்களின் நடமாட்டம் இருக்க ஹரிஷ் ஜீவாவை பார்த்து கண்ணசைத்தான். 2 பேரும் எந்தவித அசைவையும் ஏற்படுத்தாமல் உள்ளே எட்டி பார்க்க, உள்ளே ஆண்கள், பெண்கள், வயதானவர்கள், குழந்தைகள் என எல்லா தரப்பினர்களும் கலந்த ஒரு பெரிய கூட்டம் காணப்பட்டது. அங்கே ஏதோ பூஜை நடந்து கொண்டிருப்பதற்கான அடையாளம் தெரிய சில குழந்தைகள் பாம்புகளோடு விளையாடி கொண்டிருந்தனர். அதை பார்த்த ஜீவா அதிர்ச்சியுடன் நெஞ்சில் கை வைக்க, அது பல்லு கொடுங்கின வளர்ப்பு பாம்பா இருக்கலாம். ஹரிஷ் அவனுக்கு விளக்கம் சொன்னான். அவன் சொன்னது உண்மையாகவே இருந்தாலும் அவ்வளவு இயல்பாக பாம்புகளுடன் விளையாடுவது ஜீவாவுக்கு சாதாரணமான ஒன்றாக தெரியவில்லை. யார் நீங்க? திடீரென ஒரு ஆழமான குரல் அவர்களின் பின்னால் இருந்து கேட்டது. இருவரும் திடுக்கிட்டு திரும்ப அங்கே ஒரு வயதானவர் நின்றிருந்தார். அவருடைய நெற்றியில் நாக வடிவம் வரையப்பட்டிருக்க, கைகளில் பழங்கால சின்னங்களுடன் காப்புகள் அணிந்திருந்தார். அவரின் கண்கள் அவர்களை கூர்மையாக அளவிட அதில் சந்தேகம் தெரிந்தது. உங்க உடம்புல சாதாரண மனுஷங்களுக்கான அதிர்வு தெரியல அப்படின்னா உங்களுக்கு அதை தாண்டி சில சக்திகள் இருக்கு. நீங்க எதுக்காக இங்க வந்தீங்க? அவர் கேள்விகளை அடுக்க ஹரிஷ் என்ன பதில் சொல்வதென யோசித்தான். ஆனால் அதற்குள் அவர் ஒரு வினோதமான சத்தத்தை எழுப்ப, சட்டென்று ஒரு பெரிய ஆட்களின் கூட்டம் அவர்களை சுற்றி வளைத்தது. அவர்களின் கைகளில் பாறைகளால் உருவான ஆயுதங்கள் இருக்க, ஹரிஷ் இதெல்லாம் பார்த்தா எனக்கு ஏதோ கற்கால மனுஷங்க தான் தெரிஞ்சாங்க. நாம பேசுறதை உங்களால புரிஞ்சுக்க முடியுமா என ஜீவா கிசுகிசுக்க, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அந்த பெரிய ஒரு நார்மலா தான் பேசணும், மறந்துட்டியா என நினைவுபடுத்தினான் ஹரிஷ். ஆமாங்க. ஜீவா சிரிக்க, உங்களுக்குள்ள பேசிக்கிறதுக்காக இவ்வளவு தூரம் வந்தீங்களா? சொல்லுங்க, யாரு நீங்க? உங்களுக்கு இங்க என்ன வேலை? இந்த இடத்த பத்தி யாரு உங்ககிட்ட சொன்னது? அவர் முதலில் இருந்து தொடங்கினார். என்ன மறுபடியும் அதே கொஸ்டின்ஸ் கேட்கிறாரு? முதல்ல கேட்டதுக்கு பதில் சொல்ல விட்டா தானே நம்ம இதுக்கு வந்தோம்னு தெரியும். ஜீவா முணுமுணுத்தான்.
அவன் கையை பிடித்து அழுத்திய ஹரிஷ் சமாதானத்திற்கு அடையாளமாக வேகமாக 2 கைகளையும் மேலே உயர்த்தினான். முதல்ல ஒரு விஷயத்தை தெளிவா சொல்லிடுறோம். உங்களை தாக்குறதுக்கோ இல்ல வேற எந்த தப்பான நோக்கத்தோடையும் நாங்க இங்க வரல என்ற ஹரிஷ் ஒரு கணம் இடைவெளி விட்டான். தான் வந்த விஷயத்தை உடனடியாக சொல்லலாமா வேண்டாமா என்று அவனுக்குள் ஒரு யோசனை ஓடியது. எப்படி இருந்தாலும் அதை சொல்லித்தான் ஆக வேண்டும். அவர்களுக்கு சொந்தமாக பாதுகாக்கும் ஒரு பொக்கிஷத்தை திருடி கொண்டு போவதோ அல்லது பறித்து கொண்டு போவதோ சரியாக இருக்காது. கல்பனா சொன்னதை போலவே அவர்களை பார்த்தால் மோசமானவர்களாக தெரியவில்லை. அப்படி இருந்தால் அவர்களை பார்த்தவுடன் தாக்கி கொல்ல முயற்சித்திருப்பார்கள். இப்படி பொறுமையாக பேசிக் கொண்டிருக்க மாட்டார்கள். அது மட்டுமின்றி அவர்களிடம் ஒரு பழங்கால தன்மை தெரிந்தாலும் கொடூரமானவர்களாக தோன்றவில்லை. இதுவரை ஆச்சாரியா இனத்தைச் சேர்ந்த பல்வேறு கூட்டத்தை ஹரிஷ் சந்தித்திருந்தார். அவர்களுடனான முதல் சந்திப்பு எப்போதும் கசப்பானதாகத்தான் இருக்கும். ஏதோ ஒரு வகையில் அவர்கள் சுயநலம் கொண்டவர்களாக காணப்பட்டனர். அவர்களிடமிருந்து ஒரு விஷயத்தை தெரிந்து கொள்வதற்கு அவன் நிறைய போராட வேண்டியிருந்தது. முதல் பானை எதிர்பாராத சூழலில் அவன் கைக்கு வந்து சேர்ந்திருந்தது. அதை பற்றிய உண்மை அறிந்த பிறகு மீதி இருக்கும் 8 பானைகளை அவன் சேகரிக்க நினைத்தான். 2வது மற்றும் 3வது பானைகள் வைரவேலிடம் இருக்க அவரை கொன்றுதான் அந்த பானைகளை அடைய முடிந்தது. அவரை கொல்வதற்கு வேறு சில நியாயமான காரணங்கள் இருந்தாலும் மறுபடியும் ஒரு பானைக்காக உயிரை எடுக்க அவன் விரும்பவில்லை. அந்த பானையை அடைய அவரிடம் நியாயமான காரணங்கள் இருந்தன. அதை எப்படியாவது அவர்களுக்கு புரிய வைத்து அந்த பானையை வாங்கிச் செல்ல வேண்டும் என்று அவன் நினைத்தான். அதனால் முதலில் வெளிப்படையாக கேட்டு பார்க்கலாம் என முடிவெடுத்தவன், உங்ககிட்ட இருக்கிற தெய்வீக பானை எனக்கு தேவைப்படுது, அதுக்காக தான் வந்தேன். அவன் வெளிப்படையாக கூற சுற்றியிருந்த கூட்டத்தின் முகத்தில் அதிர்ச்சியும் கோபமும் சரி பாதியாக தெரிந்தது. என்ன இவ்வளவு தைரியம் இருந்தா நீ அதை கேட்ப? அது எங்களுக்கு எவ்வளவு முக்கியமானதுன்னு உனக்கு தெரியுமா? நீ கேட்ட உடனே அதை தூக்கி கொடுக்கறதுக்கு அது ஒன்றும் சாதாரண பானை இல்ல. நாங்க பல தலைமுறைகளா பாதுகாத்து வர தெய்வீக பானை. உங்களை பார்த்த உடனே நான் சந்தேகப்பட்டேன். அது இப்ப உண்மையாயிடுச்சு பாரு. கூட்டத்தில் இருந்தவர்கள் மாறி மாறி உணர்ச்சி வசப்பட்டு பேச அந்த பெரியவர் கையை உயர்த்தி அவர்களை அமைதிப்படுத்தினார். எங்க கிட்ட பானை இருக்கிற விஷயம் உங்களுக்கு எப்படி தெரியும்? அதை காட்டி கொடுத்த துரோகி யாருன்னு சொல்லு. ஹரிஷின் பக்கம் திரும்பியவர் ஒரு அழுத்தமான குரலில் கேட்க உடனடியாக அந்த இடத்தில் ஒரு அமைதி சூழ்ந்தது. அவரை நேருக்கு நேராக பார்த்த ஹரிஷ், நான் இப்பவும் என்ன நம்புறவங்களை காட்டி கொடுத்திருந்தேன். ஒரு இன்னொரு முக்கியமான விஷயம், உங்க கூட்டத்தில் இருக்கிற யாரும் அந்த விஷயத்தை என்கிட்ட சொல்லல. நான் அந்த பானைகளை தேடிட்டு இருந்தேன். அப்போ எனக்கு நம்பிக்கையான ஒருத்தர் மூலமா இந்த விஷயம் தெரிய வந்துச்சு. அவங்க என்கிட்ட சொன்ன ஒரே ஒரு கண்டிஷன், அந்த பானையை எடுக்கிறதுக்காக நான் அவங்க யாரையும் தாக்கக்கூடாதுன்னு கேட்டுட்டாங்க. நானும் அவங்களுக்கு வாக்கு கொடுத்துருக்கேன் என்றான். அதை கேட்டதும் அந்த பெரியவரின் முகத்தில் ஒரு யோசனை தோன்றியது. ஆமாமா, நீங்க எல்லாரும் ரொம்ப நல்லவங்க வேற அவங்க சொன்னாங்க. ஜீவா குறுக்கிட்டு கூற, ஓ அவங்க அப்படி சொல்லலைன்னா நீங்க 2 பேரும் எங்களை தாக்கி கொண்டுடுவீங்களா? உங்களால அது முடியும்னு நினைச்சீங்களா? ஒருவன் ஆவேசமாக முன்னால் வர அமைதியாரு. அதான் பெரியவர் பேசிட்டு இருக்காருல்ல. அந்த கூட்டம் அவனை அடக்கியது. அவனுக்கு எதுக்காக அந்த பானை? உன்னோட நோக்கம் ஆட்சியா, அதிகாரமா? கிட்டத்தட்ட ஆதிசேஷன் கேட்டது போன்ற அதே கேள்வியை இந்த பெரியவர் கேட்டார். நீங்க எதுக்காக பெரியப்பா இதெல்லாம் அவங்க கேட்டுட்டு இருக்கீங்க? அந்த பானை நம்ம வம்சத்துக்கு எவ்வளவு முக்கியம்னு உங்களுக்கு தெரியாதா? அந்த இளைஞன் அப்போதும் ஆவேசத்தை கட்டுப்படுத்திக் கொள்ள முடியாமல் பல்லை கடிக்க பெரியவர் அவனை திரும்பி முறைத்தார். தெரியாம எதையும் செய்யறதுக்கு நான் ஒன்னும் முட்டாள் இல்ல. நீ கொஞ்சம் அமைதியா இருக்கியா? கட்டளையிட்டவர் மீண்டும் ஹரிஷின் பக்கம் திரும்பி, முதல்ல நான் கேட்டதுக்கு பதில் சொல்லு என்றார். நீங்க எல்லாரும் ஏன் இந்த கேள்வியை கேட்கறீங்கன்னு எனக்கு புரியுது. என்னோட நோக்கம் அது 2மே கிடையாது. இந்த உலகத்தோட பாதுகாப்பு. அவன் கொஞ்சம் கூட தயக்கம் இல்லாமல் பதில் சொல்ல அடுத்த நொடி அந்த இடத்தில் ஒரு சிரிப்பொலி பரவியது. இவன் சொன்னது ஏதாவது நம்பர் மாதிரி இருக்கா? இது வரைக்கும் அந்த பானையை தேடி வந்த எல்லாரும் இந்த மாதிரி தான் போய் சொன்னாங்க. கடைசியில் அவங்களோட நோக்கம் அதை வச்சு அதிக சக்தி அடையறதா இருந்துச்சு. அதனால இவங்களை இப்பவே கொண்டலாம். எப்படி இருந்தாலும் இன்னைக்கு நம்ம பூஜைக்கு பலி கொடுக்க ஏதாவது உயிர் தேவைப்படல. அதுக்கு இவங்க 2 பேரும் பலி கொடுத்தா நம்ம நாகதேவி சந்தோஷப்படுவாங்க. ஒருவன் ஆலோசனை கூற மற்றவர்களின் முகத்திலும் அதை ஆமோதிக்கும் ரியாக்ஷன் தெரிந்தது. அதை கேட்ட ஹரிஷும் ஜீவாவும் ஒருவரை ஒருவர் பார்த்துக் கொண்டனர். விஷயம் வேற மாதிரியாக போவதை அவர்களால் உணர முடிந்தது. அந்த பெரியவர் அமைதியாக இருக்க, என்னோட நோக்கம் தப்பானது இல்லைன்னு நிரூபிக்கிறதுக்கு நான் என்ன செய்யணும் என்று கேட்டான் ஹரிஷ். ஒரு காரணம் என்னவா இருந்தாலும் எங்களால அந்த பானையை தர முடியாது. அது எங்க குலத்தோட அடையாளம். அது மட்டும் இல்லாம அந்த பானை இருக்கிற வரைக்கும் தான் எங்களால பாதுகாப்பா வாழ முடியும். பதிலுக்கு அவர் சொல்ல, உங்க நம்பிக்கையை நான் எந்த வகையிலும் கெடுக்க முடியும். ஆனா ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கோங்க, எதிர்காலத்துல இந்த உலகத்துக்கு மிகப்பெரிய ஆபத்து வரப்போகுது. அதுக்குள்ள நான் எல்லா வகையிலும் தயாராகணும்னு நினைக்கிறேன். உலகத்துல இருக்கிற 9 பானைகளையும் ஒன்று சேர்க்கறது மூலமா ஒரு புது சக்தி கிடைக்கும். அது இந்த உலகத்தை காப்பாற்றுறதுக்கு மிகப்பெரிய உதவியா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். என்னோட வேலை நல்லபடியா புரிஞ்சுதான் நான் உங்களோட பானை திரும்ப உங்ககிட்டயும் ஒப்படைச்சிருக்கேன். எப்படியும் நீங்களும் அதை தப்பா பயன்படுத்த போறது. அதனால அந்த பானை நிரந்தரமா உங்ககிட்ட இருக்கிறதுல எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. பட் இப்போதைக்கு அது எனக்கு கண்டிப்பா தேவைப்படுது. ஹரிஷ் இப்போதும் வெளிப்படையாக தன் மனதில் இருந்து கூறினான். பெரியப்பா, நீங்க எதுக்காக அவங்களை பேசப்பட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க? இது எல்லாமே நம்ம ஏமாத்துறதுக்கான நாடகம். நான் சொன்ன மாதிரி அவங்கள நம்ம நாகதேவிக்கு பலி கொடுக்கறதா சரியா இருக்கும். அப்பதான் இந்த மாதிரி மறுபடியும் யாரும் நம்மளை தேடி வரமாட்டாங்க என்றான் அந்த இளைஞன். ஆமா, எனக்கும் இவன் சொல்றதா சரின்னு தோணுது. கூட்டத்தில் இருந்து மெதுவாக அவனுக்கு ஆதரவு குரல்கள் ஒலிக்க ஆரம்பித்தது. ஒரு கட்டத்தில் எல்லோருமே அதை வலியுறுத்த பெரியவர் அவர்களின் முடிவுக்கு சம்மதம் சொல்ல வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டார். ஹரிஷும் ஜீவாவும் நாகசக்தி வம்சத்தை தேடி சென்றனர். அங்கிருந்தவர்கள் அவர்களை நாகதேவிக்கு பலி கொடுக்க வேண்டும் என்று கூற அந்த கூட்டத்தின் பெரியவரால் தனியாக எதுவும் செய்ய முடியவில்லை. நாம் அவசரப்பட்டு முடிவெடுக்கிறோம்னு தோணும். உங்களை பார்த்தா தப்பானவங்களா தெரியல. அதுக்குள்ள பலி கொடுக்குற அளவுக்கு போகணுமா? அந்த பெரியவர் தன் கருத்தை கூற, அதுக்காக இவங்க கேட்கிற பானையை தர போறீங்களா? அதை கொடுத்தா நம்மளோட நிலைமை என்ன ஆகும் யோசிச்சிங்களா? கூட்டத்தில் இருந்தவர்கள் எதிர்ப்பு தெரிவித்தனர். அப்படின்னா பானையை கொடுக்க முடியாதுன்னு சொல்லி அனுப்பி வைக்கலாம். எதுக்காக அவங்கள பலி கொடுக்கணும்? அப்போதும் அந்த பெரியவர் நியாயமாக நடந்து கொள்ள முயற்சித்தார். நாம கொடுக்க முடியாதுன்னு சொன்னா இவங்க அப்படியே கேட்டுட்டு போயிருவாங்கன்னு நினைக்கிறீங்களா? குறுக்கு வழியில் அதை எடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க. ஒருவேளை ஆளுங்களை கூட்டிட்டு வந்து நம்மளை தாக்குனா அப்ப என்ன பண்றது? நம்ம கிட்ட பானை இருக்கிற விஷயம் பெருசா வெளியில யாருக்கும் தெரியாது. இப்ப இவங்க போய் அந்த விஷயத்தை வெளியில சொல்லி அதனால நமக்கு பாதிப்பு வந்தா யார் பொறுப்பு?
அவர்கள் மாறி மாறி கேள்வி எழுப்ப பெரியவருக்கு அதில் இருந்த பயம் புரிந்தது. முன்பின் தெரியாதவர்களை நம்பி அவரும் உறுதி தர முடியாது. சரி, இதுக்கு மேல உங்க விஷயத்துல அந்த நாகதேவியை முடிவெடுக்கட்டும் என கூறியவர் அவர்களை உள்ளே அழைத்து சென்று கட்டி வைக்க உத்தரவிட்டார். அமைதியா இருக்க, அவங்க நம்மள நரபலி கொடுக்க போறாங்க. ஜீவா அவன் கையை கீழே அவசரப்படாங்க. இப்ப நம்ம என்ன செஞ்சாலும் அது அவங்களுக்கு எதிராக செய்யற மாதிரி தெரியும். அப்புறம் அவங்க நம்ம சந்தேகப்படுறது உண்மையின் கூறுவார்கள். மெதுவான குரலில் சொன்னான் ஹரிஷ். அதற்குள் அவர்கள் இருவரையும் அந்த குகை போன்ற அமைப்புக்குள் இழுத்து சென்றவர்கள் கெட்டியான காட்டு கொடிகளால் கட்டி வைத்தனர். இந்த கொடிகள் சாதாரணமாக அறுக்க முடியாத அளவுக்கு தடிமனாக இருந்தது. ஆனால் ஹரிஷ், ஜீவா இருவருமே எளிதாக அதிலிருந்து வெளிவர முடியும். இருந்தாலும் பொறுமையாக காத்திருந்தனர். ஹரிஷ், பேசாம ஆதிசேஷனோட சக்தி உங்ககிட்ட இருக்குன்னு சொல்லலாமா? அதை கேட்டா அவங்களுக்கு நம்பிக்கை வரலாம்ல. ஜீவா யோசனை கூற ஹரிஷுக்கும் அது சரி என்றுதான் தோன்றியது. ஆனால் அதில் சில சிக்கல்கள் இருந்தன. உண்மையான சக்திகளை பற்றி தெரிய வந்தால் அதை அவர்கள் எப்படி எடுத்துக்கொள்வார்கள் என்று தெரியவில்லை. ஒருவேளை அந்த சக்தியை பார்த்து அவர்கள் பயந்தால் மொத்த காரியமும் கெட்டுவிடும். அவன் மீது ஏற்படும் அச்சத்தால் அவர்கள் அந்த பானையை கொடுப்பதை ஹரிஷ் விரும்பவில்லை. அதை நேர்மையான வழிமுறையில் பெற நினைத்தான். ஜீவா எப்போதும் சொல்வது போல ஹரிஷ் எப்படி செயல்பட வேண்டும் என்று அவனுடைய எதிராளிகள் தான் முடிவு செய்கிறார்கள். அதன்படி ஆரம்பத்திலிருந்தே அந்த பெரியவர் உணர்ச்சி வசப்படாமல் நிதானமாக அணுகினார். அவர்கள் உயிர் பலியை பற்றி கூறிய போது கூட அவர் முகத்தில் அதிர்ச்சி தெரிந்தது. ஆனால் அவர்களுக்கு இந்த மாதிரி உயிர் பலி கொடுப்பது புதிதல்ல என்பதும் ஹரிஷுக்கு புரிந்தது. இல்லை என்றால் அவ்வளவு சாதாரணமாக அந்த விஷயத்தை பேசியிருக்க மாட்டார்கள். ஜீவாவும் அதே கருத்தை தான் கூறினான். ஏதோ அவங்க நல்லவங்க மாதிரி ட்ரீட் பண்ணிட்டு இருக்க, ரொம்ப ஈஸியா நம்மள நரபலி கொடுக்கறதுக்கு பிளான் பண்ணிட்டு இருக்கானுங்க. இதுலயே இவங்க எவ்வளவு மோசமானவங்க தெரியலையா? அவன் கேள்வி எழுப்ப, இப்படி ஒரு விஷயத்தை வச்சு மட்டும் நம்ம முடிவு பண்ண முடியாது. இப்படி யாரோடையும் ஒட்டாம தனியா வாழ்ற இனத்துக்கு இந்த மாதிரி நிறைய சந்தேகங்கள் இருக்கிறது சகஜம்தான். அவங்க நம்பிக்கை அடைகிறது சாதாரண விஷயம் இல்லை. இப்போ நம்ம அவங்களை எதிர்த்து என்ன செஞ்சாலும் அவங்க சந்தேகம் இன்னும் ஸ்ட்ராங்காக தான் மாறும். அதோட அவங்களும் எடுத்த உடனே நம்மள நரபலி கொடுக்கணும் தான் பேசல. அவங்க கிட்ட பானையை கேட்டதுனாலதான் உணர்ச்சி வசப்பட்டு அப்படி ஒரு முடிவு பண்ணாங்க. அதனால தான் சொல்றேன், கொஞ்ச நேரம் அமைதியா என்ன பண்றாங்கன்னு பார்ப்போம். அவங்க யாருங்கிறத அவங்களுக்கு புரிய வைக்க கண்டிப்பா ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கும். ஹரிஷ் நம்பிக்கையாக கூறினான். ஹரிஷ் அவ்வளவு உறுதியாக பேசியதற்கு இன்னொரு காரணமும் இருந்தது. அவன் அங்கே வந்ததிலிருந்து எந்த விதமான நெகட்டிவ் எனர்ஜியையும் உணரவில்லை. ஒரு விதமான தெய்வீக சக்தியை தான் உணர்ந்தான். அது மட்டும் இல்லாமல் அங்கே பழங்கால ஆற்றல்கள் இருப்பதையும் அவனால் அறிய முடிந்தது. அல்லி நகரம், மதுரை, ஹைதராபாத் என இதுவரை அவன் போன எல்லா இடங்களிலும் அந்த நெகட்டிவ் எனர்ஜி கொஞ்சமாவது இருந்தது. அதிலிருந்தே இந்த நாகசக்தி வம்சம் தங்கள் பாதையில் இருந்து தவறாமல் அதே நேர்மையான பழைய வாழ்க்கை முறையை கடைபிடிக்கிறார்கள் என்பதை புரிந்து கொண்டான். இவங்க யாரையும் சேராம இப்படி தனியா வர்றாங்க. அப்ப சாப்பாடு மற்ற விஷயங்கள் என்ன பண்ணுவாங்க? பணத்து மேலாவே இவங்களுக்கு கொஞ்சம் கூட ஆசையா இருக்காங்க. அந்த நேரத்திலும் ஜீவாவுக்கு சந்தேகம் தோன்றுகிறது. நீ கேட்கறது நியாயமான கேள்விதான். ஆனா உலகத்துல நிறைய பழங்குடியின மக்கள் இந்த மாதிரி தனியா வாழ்ந்துட்டு இருக்காங்க. அவங்களோட தேவைகளை ரொம்ப குறைவாக தான் வச்சிருப்பாங்க. அதனால பேராசைக்கு நிலைமை இருக்காது. ஒரு சின்ன வட்டத்துக்குள்ள தங்களோட உலகத்தை சுருக்கி இருப்பாங்க. அதுக்காக இவங்க மனுஷங்களோட தொடர்பே வச்சுக்க மாட்டாங்கன்னு சொல்ல முடியாது. அவங்களுக்கு தேவையான அத்தியாவசிய விஷயங்களை வாங்குறதுக்காக கண்டிப்பா இவங்க சாதாரண மனுஷங்களோட கான்டாக்ட் வச்சிருப்பாங்க. நான் சொல்ற நம்பிக்கை இல்லைன்னா நீங்க எங்க பாரு. ஹரிஷ் சுட்டிக்காட்ட அந்த குகையின் ஒரு மூலையில் தேனெடுக்க பயன்படும் குடுவைகள் மாட்டப்பட்டிருந்தது. அதோடு விலங்குகளின் பற்கள், எலும்புகள் போன்றவற்றை வைத்து தயாரிக்கும் பொருட்களும் ஒரு பக்கம் இருந்தது. இந்த பொருட்களை விட்டு இவங்களால உற்பத்தி செய்ய முடியாத மற்ற பொருட்களை வாங்குவாங்க. இந்த வாழ்க்கை முறையா அவங்க பல தலைமுறைகளா பழகிருப்பாங்க. ஆனால் இங்க நிறைய சின்ன பசங்க இருக்காங்க. இவங்களுக்கு எஜுகேஷன் உங்களுக்கு கிடைச்ச மாதிரி தெரியல. ஒரு பக்கம் இவங்க இந்த மாதிரி உலகத்தோட கெட்ட விஷயங்கள் இருந்தாலும் பரிசுத்தமா வாழ்றது நல்லதுன்னு தோணாலும், இன்னொரு பக்கம் அந்த குழந்தைங்களுக்கு தேவையான அடிப்படை உரிமைகள் மறுக்கப்படுதுன்னு எனக்கு ஃபீல் ஆகுது. நம்மளால முடிஞ்சா அதுக்கு ஏதாவது செய்யணும். அவர்களுக்கு எதிர்பக்கமாக விளையாடி கொண்டிருந்த குழந்தைகளை பார்த்தபடி கவலையுடன் கூறினான் ஹரிஷ். கொஞ்ச நேரத்துல அவங்க நம்மள ஃபயர்ல ரோஸ்ட் பண்றது ரெடி ஆயிட்டு இருக்காங்க. இப்போ உட்காந்து அவங்க குழந்தைகளை பத்தி கவலைப்பட்டு இருக்க. எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. ஜீவா சரித்துக் கொள்ள ஹரிஷ் உதட்டோரம் ஒரு சிரிப்பு தோன்றியது. ஜீவா விளையாட்டாக சொன்னாலும் தன் நண்பனை நினைத்து அவருக்கு பெருமையாகத்தான் இருந்தது. கவலைப்படாத, அப்படிலாம் நடக்கிறது நான் விட மாட்டேன். இந்த கொடியை மீறி நம்மளால எதுவும் செய்ய முடியாதுன்னு அவங்க நினைச்சிட்டு இருக்காங்க. முடிஞ்ச அளவுக்கு கொடுங்க. நம்ம நினைச்ச மாதிரி எந்த சந்தர்ப்பமும் கிடைக்கலன்னா கடைசியில அந்த பானையை வலுக்க டைம் எடுத்துட்டு போற மாதிரி தான் இருக்கும். அதுக்கு முதல்ல அந்த பானை எங்க இருக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். ஹரிஷ் தன் வார்த்தையை முடிக்கும் முன்பே அது தெரியற வரைக்கும் நம்ம அமைதியாக தான் இருந்தோம். இதைத்தானே சொல்லப்போம் என்றான் ஜீவா. ஆமா. ஹரிஷ் வேகமாக தலையசைக்க அதற்குள் அவர்கள் நரபலி கொடுப்பதற்கான ஏற்பாடுகளை முடித்திருந்தனர். அதன் பின் அவர்கள் இருவரையும் கைகளை கட்டிய நிலையிலேயே அந்த குகையின் நடுப்பகுதிக்கு அழைத்துச் சென்றனர். அங்கே குகையின் நடுவில் ஒரு பெரிய நாக வடிவ சிலை இருந்தது. அதை சுற்றி மஞ்சள், குங்குமம் தெளிக்கப்பட்டிருக்க அதன் முன்னால் வட்டமான பலி மேடை இருந்தது. விலங்குகளை பலி கொடுத்ததற்கு அடையாளமாக தரை முழுவதும் கருப்பாக ரத்த தடங்கள் தெரிய அந்த சூழலை பார்க்கவே பயங்கரமாக இருந்தது. ஹரிஷ், இதுக்கு மேலே நம்ம பொறுமையா இருந்தது ஆகுமா? ஜீவா ஒருவித டென்ஷனுடன் கேட்க, இன்னொரு பானை எங்க இருக்குன்னு தெரியலையே. நாகதேவி சிலைக்கு முன்னாடி வச்சிருப்பாங்கன்னு அந்த இடத்தை பார்வையால் அளந்தபடி சொன்னான் ஹரிஷ். அப்போது அவர்கள் முன்னால் வந்து நின்ற ஒருவன், 2 பேர்ல யாரை முதல்ல பலி கொடுக்கலாம் என்று கேட்க 2 பேரும் ஒரே நேரத்தில் கட்டப்பட்ட கைகளை உயர்த்தினார்கள். நான் வரேன் இருவரும் சொல்ல அதை பார்த்த பெரியவரின் கண்களில் ஆச்சரியம் தோன்றியது. அவர் மட்டும் இல்லாமல் அங்கே வந்த இன்னொரு உருவமும் அந்த காட்சியை அதே ஆச்சரியத்துடன் பார்த்தது. தலைவி வந்துட்டாங்க. ஒருவன் பணிவாக கூற எல்லோரின் கவனமும் அந்த பக்கம் திரும்பியது. அங்கே அந்த பெரியவரின் முகஜாடையில் ஒட்டியிருந்த ஒரு இளம் பெண் நின்றிருந்தாள். அவளுடைய நெற்றியிலும் அதே நாக வடிவ போட்டு இருந்தது. அது மட்டும் இல்லாமல் அவளுடைய தலையில் ஒரு சின்ன கிரீடம் போன்ற அமைப்பு இருக்க அதுவும் பாம்பு டிசைனில் தான் காணப்பட்டது. அங்கிருந்த வயதானவர்கள் கூட அந்த பெண்ணை பார்த்ததும் மரியாதையுடன் வணங்குவதை ஹரிஷ் கவனித்தான். அப்பா, இவங்கதான் நீங்க சொன்ன ஆளுங்களா?
பார்க்க வித்தியாசமா தெரியுறாங்க. நீங்க சொன்னது உண்மைதான். ஏன்னா இதுவரைக்கும் நரபலி கொடுக்க போறேன்னு சொன்னா எங்களை விட்டுருக்கன்னு கதறவங்களை தான் பார்த்திருக்கேன். இப்பதான் முதல் தடவையா என்ன முதல்ல பலி கொடுங்கன்னு சொல்ற ஆளுங்க பாக்குறேன். ஏன்னா அவள் கூற அதேதான் எனக்கு தோணுச்சுனாக்கா. நாங்க பலி கொடுக்க போறேன்னு சொன்னப்ப கூட இவங்க கிட்ட பெருசா எதிர்ப்பு இல்ல. சொல்லப்போனா இப்ப வரைக்கும் இவங்க 2 பேர்கிட்டயும் எந்த ஒரு அதிர்ச்சியுமே தெரியல. பதிலுக்கு பெரியவரின் பதில் குழப்பத்துடன் வெளிப்பட்டது. தங்களை மீறி எதுவும் செய்ய முடியாது என்று ஹரிஷும் ஜீவாவும் கான்பிடென்டாக இருப்பது அவருக்கு தெரியாது. அந்த பானை இருக்கும் இடத்தை தெரிந்து கொள்வதற்காகத்தான் அப்போது வரை எந்த எதிர்ப்பும் காட்டாமல் அமைதியாக இருந்தனர். இதுல என்ன குழப்பம்? ஒண்ணு, இவ்வளவு பெரிய கூட்டத்தை இவங்க 2 பேரால எதிர்க்க முடியாதுன்னு புரிஞ்சிருக்கணும். இல்லைன்னா அவங்க மனசுல வேற ஏதாவது திட்டம் இருக்கும். எதுக்கும் எல்லாரும் ஜாக்கிரதையா இருக்கும். அந்த இளைஞன் ஒரு அலட்சியத்துடன் கூற, நீ எதுக்காக எல்லா விஷயத்திலும் இவ்வளவு அவசரப்படுறேன்னு எனக்கு புரியல. எதிர்காலத்தில் நீ என் பொண்ணை கல்யாணம் பண்ணி இந்த கூட்டத்துக்கு தலைவனாக போற. ஆனா இப்படி எல்லாத்தையும் அவசரப்பட்டு உடனே முடிவெடுக்கிறது எனக்கு சரியாப்படல. ஒரு கூட்டத்தை வழி நடத்துறதுக்கு வீரமும் தைரியமும் மட்டும் போதாது, நிதானமும் அவசியம். குறிப்பா எந்த இடத்துல பின்வாங்கணும்னு தெளிவா தெரிஞ்சு வச்சிருக்கணும். இல்லைன்னா நம்மள நம்பி இருக்கிற மக்கள் தான் பாதிக்கப்படுவாங்க. அனுபவசாலியாக சொன்னவரின் பார்வை தன்னையும் மீறி ஹரிஷின் மீது படிந்தது. அவருடைய அந்த கம்பீரமான பார்வையும் கண்களை நேராக சந்தித்து உரையாடிய விதமும் அவருக்கு ஞாபகம் வந்தது. அவனிடம் தெரிந்த அந்த சாயல் அவருக்கு யாரையோ நினைவுபடுத்தியது. கூடவே அவர்களை நரபலி கொடுப்பதாக முடிவெடுத்த பிறகும் அவன் உணர்ச்சி வசப்படாமல் அழுத்தத்துடன் இருப்பதும் அவருக்குள் ஆச்சரியத்தை ஏற்படுத்தியது. அந்த இளைஞன் கூறியது போல அவர் மனதிற்குள் ஏதோ ஒரு திட்டம் இருப்பதை அவரால் புரிந்து கொள்ள முடிந்தது. ஆனாலும் அவருடைய அந்த கண்களில் பேராசையோ பழிவாங்கும் வெறியோ எதுவுமே தெரியவில்லை. அதனால்தான் அவர் ஒரு முடிவுக்கு வர முடியாமல் குழப்பத்துடன் காணப்பட்டார். நிஜமாவே இவங்க அந்த பானையை கேட்டாங்களா? கேட்ட அந்த பெண்ணின் பெயர் நாகதேவி, அந்த பெரியவரின் மகள். நாகசக்தி வம்சம் இன்னும் பெண்வெளி சமூகமாகத்தான் இருந்தது. அவர்கள் வணங்குவது பெண் தெய்வத்தை தான். அது மட்டும் இல்லாமல் இப்போது வரை தலைமை பொறுப்புக்கும் பெண்கள் தான் தேர்ந்தெடுக்கப்பட்டனர். அந்த வரிசையில் தலைவியாக இருந்த அந்த பெரியவரின் மனைவி இறந்துவிட அவர்களின் மகளான நாகதேவி தன்னுடைய திறமையை நிரூபித்து அடுத்த தலைவியாக பொறுப்பேற்றிருந்தார். இனி அவளுக்கு வரப்போகும் கணவன் அந்த கூட்டத்தின் தலைவன் ஆவான். அதைத்தான் அந்த பெரியவர் குறிப்பிட்டார். ஆனா அவர் தப்பான நோக்கத்துக்காக கேட்கல. உலகத்தை காப்பாத்துறதுக்காக அந்த பானை தேவைப்படுதுன்னு சொல்றாரு நாகா. பெரியவர் நடந்ததை கூற, ஆனா அவர் சொல்றதை மட்டும் நம்பி பானையை தூக்கி கொடுத்துட முடியாது. அவர் அதை திருப்பி கொடுப்பாரு என்ன நிச்சயம்? எதிர்காலத்துல என்ன வேணாலும் நடக்கலாம். நாகா ஒரு தலைவிக்கான பொறுப்பில் இருந்து பேசினார். அப்படி சொல்லு நாகா, இதைத்தான் ஆரம்பத்துல இருந்து பெரியவருக்கு புரிய வைக்க முயற்சி பண்றேன். ஆனா அவர்தான் அதெல்லாம் யோசிக்காம அவங்க பக்கமாவே பேசிட்டு இருக்காரு. அவருடைய பேச்சில் குறுக்கிட்ட அந்த இளைஞன் கோபமாக சொன்னார். ஆனா அதுக்காக நரபலி அளவுக்கு போகணும். அவன் பக்கம் திரும்பிய நாகா இப்போது தன் அப்பாவை போல பேசினார். அவள் நடுநிலையாக இருக்க முயற்சித்தாள். அதை கேட்டு முகம் சுருங்கிய இளைஞன், இது நான் மட்டும் எடுத்த முடிவில்லை, நம்ம கூட்டத்தில் இருக்கிற எல்லாரும் சேர்ந்துதான் இதை ஆதரிச்சாங்க, இவனை கேட்டு பாரு என்றான். ஆமா தலைவி, எங்களுக்கு இவங்களை பார்த்து ஆபத்தானவங்கள தோணுச்சு, அதனாலதான் இப்படி முடிவெடுத்தோம். அவர்களும் தலையை அசைத்தனர். என்னதான் இருந்தாலும் அந்த இளைஞன் தான் வருங்கால தலைவன் என்பதால் அவனை பகைத்துக் கொள்ள அவர்கள் விரும்பவில்லை. அதன் பிறகு நாகதேவியாலும் மறுத்து பேச முடியவில்லை. என்னதான் அங்கு தலைவன் தலைவி என்று அதிகாரம் இருந்தாலும் கூட்டமாக சேர்ந்து முடிவெடுப்பதுதான் வழக்கம். அதனால் ஒரு பெருமூச்சுடன் கண்களை மூடியவள் எதையோ தீவிரமாக யோசித்தாள். சரி, உங்க விருப்பப்படியே செய்ய. அவள் சம்மதம் தெரிவிக்க, முதல்ல அவனை இழுத்து போங்க என ஜீவாவை சுட்டி காட்டி கூறினான் அந்த இளைஞன். அதை கேட்டு திடுக்கிட்ட ஹரிஷ், இல்ல முதல்ல நான் வரேன் என்று கையை உயர்த்த, இங்க முடிவெடுக்க வேண்டியது நீ இல்ல நாங்க என்று முகத்தில் அடித்தது போல கூறினான் அவன். அதற்குள் ஜீவாவை இழுத்து சென்று பலி மேடையின் முன்பு முட்டி போட வைத்திருந்தனர். அப்போது நினைத்தாலும் ஜீவாவால் எளிதாக அந்த கட்டுக்களை அவிழ்த்து விட்டு அவர்களை சமாளிக்க முடியும். ஆனாலும் ஹரிஷின் சிக்னலுக்காக அவன் காத்திருந்தான். சுற்றி நின்றவர்கள் தங்கள் கையில் இருந்த மேளத்தை டம் டம் என்று அடிக்க அதில் சிலர் மகுடி ஊதினார்கள். சட்டென அந்த இடத்தில் ஒரு தெய்வீக சூழல் உருவாக நீளமான வாளுடன் ஒரு நடுத்தர வயது மனிதன் முன்னால் வந்தான். அந்த பழமையான வாளின் கைப்பிடியிலும் நாக சின்னங்கள் குறிக்கப்பட்டிருந்தன. மகுடி சத்தத்தை தொடர்ந்து அந்த குகையின் வாசல் வழியாக பாம்புகள் உள்ளே வர ஆரம்பித்தன. உடனே கூட்டத்தினர் இரண்டாக விலகி வழிவிட அவை நேராக நாகதேவி சிலையை நோக்கி ஊர்ந்து சென்றன. பல வருஷம் கழிச்சு உங்களுக்கு நரபலி கொடுக்க போற நாகதேவி, இதை நீங்க முழு மனசோட ஏற்றுக்கணும். ஆக்ரோஷமாக கத்தியபடி ஜீவாவின் முன்னால் நின்றவன் வாளை ஓங்க, அதற்கு மேல் அமைதியாக இருக்க முடியாத ஹரிஷ் கட்டுக்களை அறுத்து எறிந்துவிட்டு அந்த இடத்தை நோக்கி பாய்ந்தான். நாகசக்தி வம்சம் ஜீவாவை நரபலி கொடுக்க தயாராக ஹரிஷால் அதற்கு மேல் அமைதியாக இருக்க முடியவில்லை. அவன் தன் உடலை ஒரு முறை உதற சுற்றியிருந்த கொடிகள் தெரித்து விழுந்தன. அப்படியே அவன் ஜீவாவை நோக்கி பாய்ந்தான். அந்த காட்சியை கண்டு எல்லோரும் அதிர்ச்சியில் உறைய ஹரிஷ் வாளை ஓங்கியவனின் மணிக்கட்டில் ஓங்கி அடித்தான். அடுத்த கணம் வாள் அந்த நபரின் கையில் இருந்து நழுவி மேலே பறக்க அவன் அதை சரியாக கேட்ச் பிடித்திருந்தான். சில நொடிகளில் இந்த மொத்த சம்பவமும் நடந்து முடிந்திருக்க எல்லோரும் நம்ப முடியாமல் அவனை பார்த்தனர். அவ்வளவு நேரமும் எந்த உணர்வையும் வெளிக்காட்டாமல் சாதாரணமாக காணப்பட்டவன் திடீரென இப்படி நடந்து கொள்வான் என அவர்கள் யாருமே எதிர்பார்க்கவில்லை. அதோடு அந்த கொடிகளை அவன் உதறிய விதம் அவர்களின் கண் முன்னே வந்தது. அந்த கொடிகள் ரொம்ப வலிமையானது. பெரிய விலங்குகளால் கூட அதை அறுக்க முடியாது. ஆனால் ஹரிஷ் அதை அவ்வளவு சுலபமாக செய்திருந்தான். அப்படி என்றால் அவனுடைய சக்தி எந்த அளவுக்கு இருக்கும் என்று அவர்களுக்கு கேள்வி எழுந்தது. கையில் வாளோடு கம்பீரமாக நின்றிருந்த ஹரிஷை பார்த்தபோது அவர்கள் மனதில் சொல்ல முடியாத உணர்வு தோன்றியது. அந்த இளைஞன் மட்டும் கோபத்தோடு ஏதோ சொல்ல வர அப்போது திடீரென அவர்களின் கூட்டத்திற்குள் ஒரு சலசலப்பு எழுந்தது. எல்லோரும் திரும்பி பார்க்க அங்கே ஒரு சிறு பெண் குழந்தை மயங்கி விழுந்திருந்தது. அந்த குழந்தைக்கு இருந்தால் ஒரு 3 வயதுக்குள் தான் இருக்கும். அவருடைய உடல் நீல நிறமாக மாறியிருக்க அதை கண்டு எல்லோரும் திடுக்கிட்டனர். ஏனென்றால் அவர்கள் ரத்தத்தில் இயற்கையாகவே பாம்பு விஷத்தால் பாதிக்கப்படாத தன்மை இருந்தது.
பல தலைமுறைகளாக விஷமுறிவு மருந்துகளை எடுத்துக்கொண்டதன் விளைவாக அவர்களுடைய ரத்தத்தில் அப்படி ஒரு சக்தி வந்திருந்தது. அதோடு குழந்தைகளுக்கு இயற்கையான உணவு கொடுக்க ஆரம்பிக்கும் போது விஷமுறிவுக்கான மூலிகை மருந்துகளையும் கலந்து தந்து விடுவார்கள். அதனால் அவர்கள் வம்சத்தில் ஒருவர் கூட பாம்பு விஷத்தால் பாதிக்கப்பட்டதில்லை. அது மட்டுமின்றி அவர்கள் யாரும் பாம்புகளை அடிக்கவோ தொந்தரவு செய்யவோ மாட்டார்கள். அவர்கள் நாகங்களை தங்கள் குல தெய்வமாக வழிபட்டனர். அதனால் அங்கே சுற்றும் பாம்புகளும் அவர்கள் எதுவும் செய்யாது. இன்னும் சொல்ல போனால் நாகசக்தி வம்சத்திற்கும் அங்கிருக்கும் பாம்புகளுக்கும் ஒரு விதமான உணர்வு தொடர்பு ஏற்பட்டிருந்தது. அப்படி இருக்கும்போது அந்த குழந்தையின் உடல் நீல நிறமாக மாறியிருப்பது அவர்கள் எல்லோருக்கும் திகைப்பை ஏற்படுத்தியது. ஏனென்றால் கடுமையான விஷம் உள்ள பாம்பு கடித்தால்தான் உடல் அந்த நிறத்திற்கு மாறும். அதோடு அது விஷம் முற்றியதற்கான அறிகுறி. அந்த குழந்தையின் அம்மா அதை கண்டு பயத்தில் அலற, இந்த இடைவெளியில் ஜீவாவும் தன் கட்டுகளில் இருந்து விடுபட்டு இருந்தார். கையில் இருந்த வாளை ஜீவாவிடம் கொடுத்த ஹரிஷ் முதல் ஆளாக ஓடிப்போய் குழந்தையை தூக்கி பரிசோதித்தான். குழந்தையின் உடல் இன்னும் அடர்த்தியான நீல நிறத்திற்கு மாறிக்கொண்டிருக்க அதன் இதய துடிப்பு கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்தது. குழந்தைக்கு என்னாச்சு? பாம்பு ஏதாவது கொத்திருச்சா? ஹரிஷின் கையில் இருந்த குழந்தையை இழுக்க முயற்சித்தபடி அந்த பெண்மணி அழுதார். ஒரு நிமிஷம் அமைதியா என்ற ஹரிஷ் குழந்தையின் கை கால்களில் எதையோ தேடினான். அதற்குள் சுதாரித்த அந்த கூட்டத்தின் தலைவி நாகாவும் வேகமாக குழந்தையை நெருங்கி என்ன பிரச்சனை என்று கண்டுபிடிக்க முயற்சித்தாள். எதுக்கும் விஷமுறிவு மருந்து கொடுத்து பார்க்கலாம், சீக்கிரமா அதை எடுத்துருவாங்க அவள் உத்தரவிட. வேண்டாம், உடம்புல பாம்பு குத்துன அடையாளம் எதுவுமே இல்ல, இது வேற ஏதோ பிரச்சனை அவசரமாக சொன்னான் ஹரிஷ். பேசாம குழந்தை ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போனோமா ஹரிஷ்? அதான் நம்ம கார் நிக்குதுல. ஜீவாவும் தன் பங்குக்கு அக்கறையாக கேட்க அப்போதுதான் அவன் கட்டுகளை அவிழ்த்து விட்டு சாதாரணமாக நிற்பதை அங்கிருந்தவர்கள் கவனித்தனர். இல்ல ஜீவா, நாம வந்த ரோடு எப்படி இருக்கு ஞாபகம் இருக்குல்ல? அது வரைக்கும் குழந்தை தாங்க. பதில் சொன்ன ஹரிஷின் முகம் தீவிரமாக மாறியிருந்தது. என்ன பிரச்சனை என்று தெரியாமல் அவனாலும் அந்த குழந்தைக்கு மருந்து கொடுக்க முடியவில்லை. பெரியவர்களாக இருந்தால் கூட அவரிடம் இருக்கும் ஹெர்பல் டேப்லெட்ஸை முயற்சி செய்து பார்க்கலாம். இது குழந்தை என்பதால் ரிஸ்க் எடுக்க முடியாது. அந்த டேப்லெட்ஸின் பவரை குழந்தையின் உடல் தாங்காது. அவர் அவசரமாக யோசித்துக் கொண்டிருக்கும் போதே முன்னால் வந்த இளைஞன், இது வரைக்கும் எங்க இடத்துல இந்த மாதிரி ஒண்ணு நடந்ததே இல்ல, உண்மையை சொல்லுங்க, நீங்க தான் ஏதோ செஞ்சிருக்கீங்க என்று கோபமாக கேட்டான். என்ன பேசிட்டு இருக்க? அவங்க உள்ள நுழைஞ்சப்பவே நாம குடிச்சிட்டோம். அதுக்கப்புறம் முழு நேரமும் நம்ம கண்ணு முன்னாடி தான் இருந்தாங்க. அப்புறம் அவங்களால என்ன செஞ்சிருக்க முடியும்? பெரியவர் அவனை அதட்டினார். அவங்க இவ்வளவு நேரமும் நடிச்சிருக்காங்க. 2 பேரும் எவ்வளவு சுலபமா அந்த கொடி அறுத்தாங்கன்னு பாத்தீங்கல்ல. கண்டிப்பா இவங்க சாதாரண மனுஷங்க இல்ல. இளைஞன் அந்த நேரத்திலும் அவர்களை குற்றம் சாட்டார். அவனை கண்டுகொள்ளாமல் அலட்சியப்படுத்திய ஹரிஷ் குழந்தையின் உள்ளங்கை இறுக்கமாக மூடியிருப்பதை பார்த்தான். அவருடைய நெற்றி சுருங்க அவசரமாக அந்த கையை விரித்தான். உள்ளே கிரீன் கலரில் சின்னதாக ஒரு காய் இருந்தது. அதை பார்த்தவுடன் கூட்டத்தின் தலைவி நாகதேவி உட்பட எல்லோருமே அதிர்ந்தனர். ஏனென்றால் அது ஒரு மோசமான விஷக்காய். அதை நாகரத்த பழம் என்று சொல்வார்கள். கிட்டத்தட்ட பாம்பு விஷத்தின் தன்மை அந்த பழத்துக்கும் இருக்கும். அந்த மலையிலும் 1-2 மரங்கள் இருந்தன. ஆனால் அவர்கள் யாரும் அதை சாப்பிட மாட்டார்கள். அதில் ஒரு காய் எப்படியோ குழந்தையின் கைக்கு கிடைக்க அந்த குழந்தையும் தெரியாமல் அதை கடித்திருந்தது. அதை பார்த்தவுடன் அந்த குழந்தையின் அம்மா, ஐயோ, இது எப்படி என் குழந்தைக்கு கிடைச்சதுன்னு தெரியலையே என்றபடி இன்னும் பயங்கரமாக அழ ஆரம்பித்தார். கொஞ்சம் அமைதியா இருக்கு, இப்பதான் என்ன பிரச்சனை தெரிஞ்சிருச்சு, கண்டிப்பா சரி பண்ணிடலாம். அவரை சமாதானப்படுத்திய ஹரிஷ், இந்த மூலிகைகள்லாம் எங்க வச்சிருப்பீங்க என்று பெரியவரிடம் கேட்டான். அவர் முகையின் உள்பகுதியை சுட்டிக்காட்ட ஜீவாவிடம் திரும்பியவன், குழந்தை கணத்தை தட்டி எழுப்ப முயற்சி பண்ண, சுயநினைவு மொத்தமா போகக்கூடாது, எனக்கு வந்துடுறேன் என்று சொல்லிவிட்டு வேகமாக உள்ளே ஓடினான். இது போல இயற்கையான பழங்களால் ஏற்படும் விஷத்தை முறிக்க ஒரு குறிப்பிட்ட மருந்து இருந்தது. பாதிக்கப்பட்டது குழந்தை என்பதால் மூலிகைகளின் அளவை கவனமாக சேர்க்க வேண்டும். மின்னல் வேகத்தில் செயல்பட்டவன் அதற்கு தேவையான மூலிகைகளையும் பொருட்களையும் சேகரித்தான். அப்போது அங்கே வந்த நாகா, உங்களால் நிஜமாவே இந்த குழந்தையை காப்பாற்ற முடியுமா என்று கேட்டார். ஆமா, அதுக்கு முன்னாடி இந்த அடுப்புல நெருப்பு உருவாக்குங்க, நான் மருந்து தயாரிக்கிறேன் அவன் கூற, சூழலை புரிந்து கொண்ட நாகாவும் உடனடியாக அவன் சொன்னதை செய்தாள். தன் பேக்கில் இருந்து மருந்து தயாரிக்க பயன்படுத்தும் பொருட்களை எடுத்தவன் மூலிகை கலவையை அதில் சேர்த்தான். சரியான வெப்பத்தில் மருந்தை தயாரிக்க ஆரம்பித்தான். அந்த மருந்தை தயாரிக்கும் போது ஹரிஷின் கவனம் கொஞ்சம் கூட சிதறவில்லை. அவன் ரொம்ப தீவிரமாக அதில் ஈடுபட்டிருந்தான். அதை பார்த்த நாகாவின் ஆச்சரியம் இன்னும் அதிகமானது. நாகசக்தி வம்ச மக்கள் அவர்களின் உயிரை எடுக்க தயாராக இருந்தனர். ஆனால் அவனும் அதை பற்றி எல்லாம் யோசிக்காமல் அந்த கூட்டத்தைச் சேர்ந்த ஒரு குழந்தையின் உயிரை காப்பாற்ற போராடுகிறான். ஹரிஷ் மருந்து தயாரிப்பதை பார்த்தபடி அவள் யோசனையில் மூழ்கி இருக்க, அதற்குள் லிக்விட் பதத்திற்கு வந்திருந்த மருந்தை ஒரு சின்ன கிண்ணத்தில் ஊற்றினான். அதை எடுத்துக்கொண்டு குழந்தையிடம் ஓடியவன், குழந்தையோட வாயை துறஞ்சி வா என்றான். பின்பு தன் கையில் இருந்த மருந்தில் சில சொட்டுகளை அதன் நாக்கில் படுமாறு விட்டான். மருந்து உள்ளே இறங்கி ரத்தத்தில் கலந்தது. ஆனால் உடனடியாக எந்த மாற்றமும் நடக்கவில்லை. குழந்தை இன்னும் அதே நிலையில் தான் இருந்தது. நான் தான் சொன்னேன்ல, இவங்க நம்மள நல்லா ஏமாத்துறானுங்க, நிச்சயம் ஏதோ பெரிய திட்டத்தோட உள்ள வந்திருக்கணும். அந்த இளைஞன் மீண்டும் ஆரம்பிக்க ஹரிஷோ கவலையுடன் குழந்தையை பார்த்துக் கொண்டிருந்தான். சடனாக அவனுடைய முகம் மலர்ந்தது. ஏனென்றால் குழந்தையின் உடலில் இருந்த நீல நிறம் குறைய ஆரம்பித்தது. கொஞ்சம் கொஞ்சமாக அதன் ஸ்கின் டோன் பழைய நிலைமைக்கு திரும்ப அதை பார்த்து ஜீவாவும் உற்சாகத்துடன் நிமிர்ந்தார். எல்லோரும் ஆர்வத்துடன் குழந்தையை பார்த்துக் கொண்டிருக்க கொஞ்ச நேரத்தில் குழந்தை மெதுவாக கண்களை திறந்தாள். அங்கிருந்த யாராலும் அதை நம்பவே முடியவில்லை. குழந்தையை வாரி அணைத்த அம்மா ஹரிஷின் காலில் விழப்போனார். வேகமாக நகர்ந்து கொண்ட ஹரிஷ், இனி உங்க குழந்தைக்கு எந்த பிரச்சனையும் இல்லை என்றபடி அதன் தலையை தடவி கொடுத்தான். அதையெல்லாம் பார்த்த அந்த இளைஞரின் முகம் மாறியது. அவனாலும் நடந்ததை நம்ப முடியவில்லை. அங்கிருந்த மற்றவர்களும் அதே ரியாக்ஷனுடன் தான் நின்றிருந்தனர். ஆனால் அவ்வளவு நேரமும் ஹரிஷ் மற்றும் ஜீவாவின் மீது இருந்த வெறுப்பும் கோபமும் இப்போது அவர்களிடம் இல்லை. இந்த குழந்தையை காப்பாற்றுவதற்காக ஹரிஷ் எடுத்த முயற்சிகள் அவர்களின் கண்முன்னால் வந்தது. ஜீவாவும் குழந்தை விஷயத்தில் ரொம்பவே அக்கறை காட்டினார். இதற்கும் கொஞ்சம் விட்டிருந்தால் அவர்கள் அவனுடைய தலையை துண்டாக்கி இருப்பார்கள்.
அதை பற்றி கூட நினைக்காமல் அவர்கள் இருவரும் செய்த விஷயம் அவர்கள் மனதில் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியது. முன்னால் வந்த பெரியவர், நன்றி தம்பி, நாங்க தான் உங்களை தப்பா புரிஞ்சுக்கிட்டோம். நாங்க செஞ்ச எதையும் மனசுல வச்சுக்காம நீங்க குழந்தையை காப்பாத்திருக்கோம். எங்க வம்சத்துல பெண் குழந்தைகள் தெய்வத்துக்கு சமம். அவங்களுக்கு ஏதாவது ஆச்சுன்னா அதை நாங்க ரொம்ப பெரிய அவசரமா நடப்போம். அது எங்க வம்சத்துக்கு வரப்போற மிகப்பெரிய ஆபத்துக்கான அறிகுறி. அதனால நீங்க காப்பாத்துறது அந்த குழந்தைய மட்டும் இல்ல, எங்க மொத்த வம்சத்தோட மன நிம்மதியையும் மீட்டு கொடுத்திருக்கீங்க. உங்ககிட்ட நாங்க நடந்துகிட்ட விதத்துக்கு முதல்ல மன்னிப்பு கேட்டுக்கிறேன் என்று கையெடுத்து கும்பிட்டார். வேகமாக அவருடைய கையை பிடித்த ஹரிஷ், எந்த சிச்சுவேஷன்லயும் என் கண்ணு முன்னாடி ஒரு அப்பாவி உயிர் போராடுறத என்னால பார்த்துட்டு இருக்க முடியாது. இதை நான் என்னோட மன நிம்மதிக்காக செஞ்சேன் என பெருந்தன்மையாக கூறினார். அந்த நிலையிலும் அவன் அப்படி நடந்து கொள்வது அவர் மனதில் ஹரிஷின் மீதான மதிப்பை உயர்த்தியது. அப்பா சொல்றது சரிதான், நீங்க செஞ்சிருக்கிறது ரொம்ப பெரிய உதவி. பதிலுக்கு நாங்களும் ஏதாவது செய்யணும்னு நினைக்கிறோம். அந்த பானை எங்களோட பொக்கிஷம். அதை தவிர உங்களுக்கு வேற ஏதாவது தேவைன்னா கண்டிப்பா நாங்க தரோம். அவள் ஒரு தலைவியாக நின்று பேச, எனக்கு வேற எதுவும் தேவையில்லை, நான் வந்ததே அந்த பானைக்காக. ஆனா ஒரு குழந்தையோட உயிரை காப்பாத்துறதுக்கு அதை வில பேச நான் விரும்புறேன். ஹரிஷும் வெளிப்படையாக பேசினான். அதை கேட்ட நாகசக்தி ஆட்கள் குழப்பத்துடன் ஒருவரை ஒருவர் பார்த்துக் கொண்டனர். ஹரிஷின் முகத்தில் வந்தபோது இருந்த அதே உறுதி இப்போதும் காணப்பட்டது. அவன் பானையை எடுக்காமல் அங்கிருந்து போக மாட்டான் என்று புரிந்தது. ஆனால் எப்படி எடுக்க போகிறான்? அவர்களுக்குள் கேள்வி எழுந்தது. அதற்கான பதிலையும் ஹரிஷே சொன்னான். எங்களால உங்க எல்லாரும் சண்டை போட்டு அந்த பானையை எடுக்க முடியும். எங்களோட சக்தி என்னன்னு நீங்களே கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி பார்த்திருப்பீங்க. ஆனா அப்படி வலுக்கட்டாயமா எடுக்கிறதுல எனக்கு இஷ்டம் இல்லை. உங்களுக்கு எப்படியாவது புரிய வச்சு அதை எடுத்துட்டு போகணும்னு நினைக்கிறேன். ப்ளீஸ் கொஞ்சம் கன்சிடர் பண்ணுங்க. 9 பானைகளையும் கண்டுபிடிச்சு சேர்த்தாதான் என்னால நான் நினைச்ச விஷயத்தை அடைய முடியும். நான் என்ன சொல்ல வரேன்னு உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். ஹரிஷ் ஒரு அழுத்தத்துடன் கூற, பெரியவரும் நாகாவும் ஒருவரை ஒருவர் பார்த்துக் கொண்டனர். அந்த பானை விஷயத்தில் என்ன முடிவெடுப்பது என்று இன்னுமே அவர்களுக்கு தெரியவில்லை. பானை எல்லாம் தர முடியாது, உன்னால் என்ன செய்ய முடியுமா பாத்துக்கோ. அந்த இளைஞன் உணர்ச்சி வசப்பட்டு கத்த, பெரியவர் அவனை கோபமாக முறைத்தார். அந்த தம்பி எவ்வளவு பொறுமையா பேசிட்டு இருக்கு. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நீ தானே சொன்ன அவங்க சாதாரண மனுஷங்க மாதிரி தெரியல, இப்ப அவங்களோட பிரச்சனை வளர்க்கறதுனால நமக்கு தான் பாதிப்பு வரும் என அவர் கூற, அதுக்காக நான் பயந்துதான் அர்த்தம் கிடையாது. நாமளும் சாதாரண மனுஷங்க இல்ல, நம்மகிட்டயும் பழங்கால சக்திகள் இருக்கு. அவன் அப்போதும் பிடிவாதமாக இருந்தான். அதுக்காக நம்ம குழந்தையை காப்பாற்றுற ஒருத்தர் கூட நீ சண்டை போடுங்க. இப்போது நாகா குறுக்கிட்டு பேச, இளைஞனின் முகம் கருத்தது. ஆமா, தலைவி சொல்றது சரிதான், நம்ம குழந்தையை காப்பாற்றுறவங்களை நாம தண்டிக்க கூடாது. இப்போது மொத்த கூட்டமும் அந்த இளைஞனுக்கு எதிராக திரும்பி இருந்தது. அதற்கு மேல் அவனால் எதுவும் பேச முடியவில்லை. கொஞ்ச நேரம் அமைதியாக இருந்த பெரியவர் ஒரு அர்த்தத்துடன் நாகாவை பார்க்க, அவளும் சம்மதமாக தலையசைத்தார். ஹரிஷ் தம்பி, இந்த மாதிரி சிக்கலான சூழ்நிலை வரும்போது நாங்க எங்க குலதெய்வத்துக்கிட்ட உத்தரவு கேட்டுட்டு அவளோட வழிமுறைப்படிதான் எதுவா இருந்தாலும் செய்வோம். அதனால நீங்க இன்னும் கொஞ்ச நேரம் பொறுமையா இருங்க. இன்னைக்கு பௌர்ணமி நாள், அதுக்கான பூஜை தான் இது. இந்த பூஜை முடிஞ்ச உடனே நாகாவுக்கு அருள் வரும். அப்போ நாம நம்மளோட பிரச்சனையை சொன்னா அதுக்கான தீர்ப்பை அந்த நாகதேவியை கொடுப்பான். அவ என்ன உத்தரவு தராளோ அதுபடி நம்ம நடந்துக்கலாம். இதுக்கு உங்களுக்கு சம்மதமா? அவர் முடிவாக கேட்க ஹரிஷ் யோசித்தான். அவர்கள் இவ்வளவு இறங்கி வந்த பிறகு தான் பிடிவாதம் பிடிப்பது சரியாக இருக்காது என்பதை உணர்ந்தான். அப்படி இருந்தாலும் என்னோட நோக்கம் தப்பானது இல்லை, அப்படியே நான் யோசிக்கிறேன். முடிவெடுத்தவன் சம்மதமாக தலையசைத்தான். அதை கேட்டவுடன் அங்கிருந்த எல்லோரின் முகத்திலும் ஒரு உற்சாகம் பரவியது. அவர்கள் இப்போது ஹரிஷையும் ஜீவாவையும் தங்கள் வீட்டுக்கு வந்த உறவினர்கள் போல மரியாதையுடன் நடத்தினார்கள். மீண்டும் பூஜையை தொடங்கியவர்கள் இந்த முறை உயிர் பலி கொடுக்காமல் ஏற்கனவே தயார் செய்து வைத்திருந்த உணவுகளை படைத்து வழிபட்டனர். அப்ப இவங்க ஏற்கனவே எல்லாத்தையும் ரெடி பண்ணி தான் வச்சிருக்காங்க. நாம வந்த உடனே தான் மெனுவை மாத்திருக்காங்க. அதை பார்த்த ஜீவா புலம்ப, அதான் இதுவும் நடக்கலையா அப்புறம் என்ன? ஹரிஷ் சாதாரணமாக சொன்னான். அப்போது அங்கே ஒலித்த இசையின் வேகம் அதிகரிக்க அவர்களின் கவனம் அந்த பக்கம் திரும்பியது. கொஞ்சம் கொஞ்சமாக பூஜை அதன் உச்ச கட்டத்தை நெருங்கி இருக்க மக்கள் பயபக்தியுடன் காத்திருந்தனர். கண்களை மூடி நேராக நின்று கொண்டிருந்த நாகாவின் உடல் மெதுவாக அந்த இசைக்கேற்றது போல அசைய ஆரம்பித்தது. ஆத்தா இறங்கிட்டா! அதை பார்த்த ஒரு பெண் சத்தமாக சொல்ல, உடனே மொத்த பெண்களும் சேர்ந்து குளவையிட்டனர். சட்டென கண்களை திறந்த நாகாவின் கருவிழிகள் இப்போது கோல்டன் கலரில் ஜொலித்தது. அது நேராக ஹரிஷை நோக்க, அவனுடைய உடலில் அவனையும் அறியாமல் ஒரு சிலிர்ப்பு ஓடியது. தங்களுடைய குலதெய்வம் சம்மதம் கொடுத்தால் அந்த பானையை தருகிறோம் என பெரியவர் கூறினார். கொஞ்ச நேரத்தில் கூட்டத்தின் தலைவி நாகாவிற்கு தேவியின் அருள் வர அந்த இடத்தின் சூழல் மாறியது. எல்லோரும் அவளை கையெடுத்து கும்பிட ஹரிஷும் ஜீவாவும் அதையே பின்பற்றினார்கள். அவளது கண்கள் தங்க நிறத்தில் ஜொலிக்க, எடுத்தவுடன் ஹரிஷை பார்த்தவள், ஒரு வழியா வந்துட்டியா? இந்த மண்ணை மிதிக்க உனக்கு இவ்வளவு வருஷம் ஆச்சா என்று ஆவேசமாக கேட்டாள். அவளுடைய குரலே மாறி இருக்க அதில் ஒரு அதிகாரம் தெரிந்தது. என்ன சொல்றீங்கன்னு எனக்கு புரியல, நான் இப்பதான் இப்படி ஒரு கூட்டம் இருக்கிறதே கேள்விப்பட்டேன். ஹரிஷ் குழப்பத்துடன் பதிலுக்கு கூட நாகா கோபத்துடன் தீயாய் அவனை முறைத்தார். அதற்குள் அவர்களுக்கு இடையில் வந்த பெரியவர், ஆண்டாண்டு காலமா என் வம்சத்தை காக்கிற தாயே என்றபடி அவளின் முன்னால் விழுந்து வணங்கினார். என்ன கந்தா, அந்த பையன் விஷயத்துல என்ன முடிவெடுக்கிறதுன்னு தெரியாம தடுமாற போல உள்ளுக்குள்ள உன்னையும் அறியாம அவன் மேல பாசம் பொங்கி வழியுமே, அதுக்கு காரணம் புரியாம தவிப்பியே அவள் கேட்க, இப்போது எல்லோர் முகத்திலும் குழப்பம் தோன்றியது. அந்த பெரியவரின் பெயர் கந்தா. ஆனால் யாருமே அவரை அப்படி அழைப்பதில்லை. பெரியவர் என்பதே அவருடைய பெயராக மாறிவிட்டது. அதே சமயம் நாகதேவி சொன்னதன் அர்த்தமும் அவர்களுக்கு புரியவில்லை. அதற்கு என்ன பதில் சொல்வதென்று தெரியாத பெரியவர், அது வந்துமா, அந்த தம்பி ஒரு கோரிக்கையோட வந்திருக்காரு. நம்ம வம்சத்துல பல தலைமுறைகளா பொக்கிஷமா பாதுகாத்துட்டு இருக்கிற தெய்வீக பானை அவர் கேட்கிறாரு. ஆனா நம்ம வம்சத்தோட அடையாளம் அது, எப்படி அதை கொடுக்க முடியும்? அதே சமயம் அந்த தம்பியை பார்த்தாலும் தப்பானவரா தெரியல, அதான் ஒரே குழப்பமா இருக்கு. நீதான் இதுக்கு ஒரு வழி சொல்லணும். அவர் பணிவுடன் பிரச்சனையை கூற, திடீரென நாகா சத்தமாக சிரித்தார். இன்னும் அவன் யாருன்னு உனக்கு தெரியல?
அது சரி, நீதான் உன் வீட்டு மகாலட்சுமியே போனாலும் வம்சத்தோட கௌரவத்தை விட்டு தர மாட்டியே. சரி, இப்போ உனக்கு என்ன தெரியணும் அதை மட்டும் கேளு. அவள் மீண்டும் அதிகாரமாக கட்டளையிட்டார். இப்போது அவர்கள் முன்னால் இருப்பது அந்த குலத்தின் தலைவி நாகா இல்லை, அவருடைய குலதெய்வம் நாகதேவி. அந்த தம்பிக்கு பானையை கொடுக்கலாமா வேண்டாமா? அதுக்கு மட்டும் விட தெரிஞ்ச போது அவரும் நேரடியாக கேட்க நாகா அவரை கூர்மையாக உற்று பார்த்தார். நாகசக்தி ரத்தத்தை சேராதவன் அந்த பானையை தொட முடியாது, அது உனக்கு தெரியாதா? அவளிடமிருந்து கத்தி போல வார்த்தைகள் வெளிப்பட்டன. அதை கேட்டவுடன் பெரியவரின் முகத்தில் அதிர்ச்சி தெரிய, ஆமா, அது நம்ம முன்னோர்கள் வாக்கு, அதை நான் சுத்தமா மறந்துட்டேன் என்று திகைப்புடன் கூறினார். அந்த வார்த்தைகள் காதில் விழுந்ததும் ஹரிஷும் ஜீவாவும் ஏமாற்றத்துடன் ஒருவரை ஒருவர் பார்த்துக் கொண்டனர். அப்படின்னா இவங்க வம்சத்தோட ரத்த சம்பந்தம் இல்லாதவங்க அந்த பானையை தொட முடியாது ஹரிஷ்? ஜீவா சந்தேகம் கேட்க, அவன் சொல்றதோட அர்த்தம் அப்படிதான் வருது என தலையசைத்தான் அவன். அப்படின்னா இவ்வளவு தூரம் வந்தது வேஸ்டா? ஜீவா லேசாக சலித்துக் கொள்ள, அப்படி இல்ல, நாம வந்ததுனாலதான் அந்த குழந்தையோட உயிரை காப்பாற்ற முடியுது என்றான் ஹரிஷ். இப்போது அந்த மொத்த கூட்டத்தையும் ஒரு விவரிக்க முடியாத கவலை சூழ்ந்தது. ஹரிஷ் செய்த உதவிக்கு பதிலாக அந்த பானையை கொடுக்க அவர்கள் எல்லோருமே மனதளவில் தயாராகி இருந்தனர். நாகாவுக்கு நிச்சயிக்கப்பட்ட அந்த இளைஞன் மட்டும்தான் ஆரம்பத்திலிருந்தே கொஞ்சம் வெறுப்பை காட்டினான். இப்போது ஹரிஷுக்கு அந்த பானை கிடைக்காது என்று தெரிந்தவுடன் எல்லோருக்குமே ஒரு வருத்தம் தோன்றியது. அவர்கள் எல்லோரையும் ஒரு பார்வை பார்த்த நாகா, உங்களை மாதிரி ஒரு முட்டாள் கூட்டத்தை நான் பார்த்ததே இல்லை என்றார். அதை கேட்டு திடுக்கிட்ட பெரியவர், இன்னைக்கு நீ வந்ததுல இருந்தே ரொம்ப வித்தியாசமா நடந்துக்கிற தாயே. நீ சொல்ற பாதி விஷயங்களை எங்களால புரிஞ்சுக்கவே முடியல. தயவு செஞ்சு எங்களை மன்னிச்சு சரியான பதில கொடு. பெரியவர் கெஞ்சுவது போல கேட்டார். இதுக்கு மேலேயும் என்னால உனக்கு புரிய வைக்க முடியாது. இப்ப சொல்றத நல்லா கேட்டுக்கோ. இதுதான் இந்த நாகதேவியோட வாக்கு. 9 பானைகளையும் ஒன்னாக்க ஒருத்தன் வருவான். அவனோட ரத்தத்தை சோதிச்சு பாருங்க, அப்போ உங்களுக்கான விடை கிடைக்கும். கடைசி வார்த்தைகளை கணீரென கூறிய நாகா அப்படியே மயங்கி விழுந்தார். ஆத்தா மலையேறிட்டான். பெண்கள் எல்லோரும் சேர்ந்து மறுபடியும் குலவையிட்டனர். ஆனால் பெரியவர் மட்டும் இன்னும் அதே குழப்பத்துடன் காணப்பட்டார். அதே சமயம் ஹரிஷின் முகத்தில் ஒரு தீவிர தன்மை வந்திருந்தது. நாகதேவி கூறிய விஷயங்கள் ஒன்றுக்கொன்று தொடர்பில்லாமல் இருந்தது. அதை வைத்து அவனால் ஒரு முடிவுக்கு வர முடியவில்லை. அதற்குள் மயக்கம் தெளிந்து எழுந்த நாகா, என்ன நடந்துச்சுமா? நாகதேவி என்ன உத்தரவு கொடுத்தா என்று ஆர்வமாக பெரியவரிடம் கேட்டாள். எனக்கே அது புரியலமா. நம்ம இனத்தோட ரத்த சம்பந்தம் இல்லாதவங்களால அந்த பானையை தொட முடியாதுன்னு ஒரு பழங்கால தெய்வ வாக்கு இருக்கு, அதை ஞாபகப்படுத்தணும். அப்ப அந்த தம்பிக்கு பானையை கொடுக்க முடியாதான்னு கேட்டா வினோதமா சிரிச்சுட்டு அவனோட ரத்தத்தை சோதிச்சு பாருன்னு சொல்லிட்டு போயிட்டான். இப்ப எனக்கு என்ன பண்றதுனே புரியல. அவர் குழப்பத்துடன் புலம்ப, அதே நேரம் ஜீவா ஹரிஷின் பக்கம் குனிந்தான். எனக்கும் அதான் கன்ஃபியூஷனா இருக்கு ஹரிஷ். எப்படி ரத்தத்தை வச்சு நிரூபிக்க முடியும்? சாமி ஒரு லேப்ல டெஸ்ட் எடுத்து வருவோமா? அப்படியே எடுத்தாலும் அவங்க வம்சத்தோட ரத்தம் எப்படி கண்டுபிடிக்க முடியும்? அதுல பிளட் குரூப் பத்தி தானே தெரியும் என ஜீவா கேள்வி எழுப்ப அது நாகாவின் காதிலும் விழுந்தது. புத்திசாலியான அவளுடைய முகத்தில் பளிச்சென்று ஒரு வெளிச்சம் தோன்றியது. அப்பா, இன்னும் அவங்களுக்கு புரியல. அவள் ஒருவித உற்சாகத்துடன் கூச்சலிட எல்லோருடைய பார்வையும் அவள் மீது திரும்பியது. நம்ம வம்சத்தோட ரத்தத்தை கண்டுபிடிக்க ஒரு பரிசோதனை இருக்கு. நம்ம முன்னோர்கள் அதுக்காக தானே அந்த பானையவே சோதனையா வச்சிருக்காங்க. அவள் சொன்னதும் கூட்டத்தில் இருந்தவர்கள் ஒருவர் ஒருவர் பார்த்துக் கொண்டனர். என்னமா சொல்ற? பெரியவர் குழப்பத்துடன் கேட்க நாகா நேராக ஹரிஷை பார்த்தாள். இந்த பானையை எடுத்து அவர் கையில வைக்கலாம். நம்ம வம்ச ரத்தம் அவருக்குள்ள இருந்தா பானை அமைதியா இருக்கும், இல்லனா என சொன்னவள் ஒரு கணம் இடைவெளி விட, இல்லனா என்ன? ஜீவா திகைப்புடன் கேட்டான். அந்த பானை அவரை தள்ளி விட்டுரும், அவரால் அதோட சக்தியை தாங்க முடியாது என்றார். ஆனா அவர்தான் நம்ம வம்சத்தை சேர்ந்தவரை இல்லையம்மா, அது நமக்கே தெரியுமே. நானே இன்னைக்கு தானே அந்த தம்பியை முதல் தடவை பாக்குறேன். அப்புறம் எப்படி அவருக்குள்ள நம்ம வம்சத்தோட ரத்தம் இருக்கும்? எனக்கு என்னமோ இந்த சோதனை ஆபத்துலதான் முடியும்னு தோணுது. ஒருவேளை அவரோட உயிருக்கு ஏதாவது பிரச்சனை வந்தா என்ன பண்றது? பெரியவர் கவலைப்பட்டார். ஆனா இதுதான் நம்ம குலதெய்வம் சொன்ன வழி என்று நாகா உறுதியாக கூறினார். பின்பு ஹரிஷ் பக்கம் திரும்பியவள், இந்த விஷயத்துல முடிவெடுக்க வேண்டியது நீங்க தான் ஹரிஷ். எங்களோட தேவி உத்தரவுப்படிதான் நாங்க நடக்கணும். அவங்க சொன்னதை வச்சு பார்க்கும்போது உங்களோட ரத்தத்தை சோதனை பண்ணிட்டு தான் பானையை ஒப்படைக்கும். எங்களை பொறுத்த வரைக்கும் ரெண்டுக்கும் ஒரே வழிதான். அந்த பானையை உங்களால தொட முடிஞ்சா அது உங்களுக்கானது. நீங்க கேட்ட மாதிரி தாராளமா அதை எடுத்துட்டு போகலாம். ஒருவேளை அது உங்களை ஏத்துக்கலன்னா அதோட விளைவுகள் என்னவா வேணாலும் இருக்கலாம். எங்க அப்பா பயப்படுற மாதிரி உங்க உயிருக்கு கூட ஆபத்து வரலாம். இதுக்கு நீங்க தயாரா இருக்கீங்களா என்று நேரடியாக கேள்வி எழுப்பினார். கொஞ்ச நேரம் அமைதியாக யோசித்த ஹரிஷ் மெதுவாக முன்னே வந்தார். எனக்கு கண்டிப்பா அந்த பானை வேணும். அதுக்கு என்ன சோதனை இருந்தாலும் நான் செய்ய தயார். அவருடைய வார்த்தைகள் அந்த குகைக்குள் எதிரொலித்தது. பெரியவர் ஆழமாக மூச்சை இழுத்தார். சரி, அப்படின்னா சோதனை இப்பவே நடக்கும். அவர் செய்கை காட்ட குகையின் உள்பகுதிக்கு போன 2 பேர் அந்த பழமையான தெய்வீக பானையை கொண்டு வந்து நடுவில் வைத்தனர். அந்த பானையின் மேல் பாம்பு வடிவங்கள் உயிருடன் அசைவது போல செதுக்கப்பட்டிருந்தன. அனைவரும் மூச்சை பிடித்தபடி எதிர்பார்ப்புடன் நின்றனர். அந்த இளைஞன் உட்பட யாருமே இப்படி ஒரு திருப்பத்தை எதிர்பார்க்கவில்லை. ஹரிஷ் தம்பி, அதை தொடுங்க என்றார் பெரியவர். ஹரிஷ் மெதுவாக கையை நீட்டினார். அவன் விரல்கள் பானையை தொட்ட அந்த நொடியில் இந்த குகை முழுவதும் அதிர வைக்கும் அளவுக்கு ஒரு விசித்திரமான ஒலி எழுந்தது. மண்ணுக்குள் புதைந்திருந்த ஏதோ ஒரு சக்தி விழித்தெழுந்தது போல குகையின் சுவர்களில் செதுக்கப்பட்டிருந்த பாம்பு வடிவங்கள் ஒளி வீச ஆரம்பித்தன. அந்த பானை திடீரென கண்களை கூசும் அளவுக்கு வெளிச்சமாக மின்னியது. பின்னாடி போங்க, பெரியவர் சத்தமாக கத்தினார். எல்லோரும் சுதாரித்து பின்னால் நகர, இதுக்குதான் நான் பயந்தேன், பெருசா ஏதோ நடக்க போகுது அவர் பீதி அடைய. அப்போது சடனாக எல்லோருடைய கண்களிலும் ஒரு அதிர்வு தெரிந்தது. அந்த பானை ஹரிஷின் கையை தள்ளவில்லை. அதற்கு பதிலாக அந்த பானையின் மேல் செதுக்கப்பட்டிருந்த பாம்புகள் மெதுவாக அசைந்தன. ஹரிஷின் கை விரல்கள் வழியாக ஒரு மெல்லிய சிவப்பு கோடு பானையின் மேல் பரவியது. அவன் விரலில் சின்ன கீறல் விழ அதிலிருந்து ஒரு சொட்டு ரத்தம் பானையின் மீது விழுந்தது. அந்த ரத்தம் பானையை தொட்டவுடன் பானையின் முன்பகுதியில் செதுக்கப்பட்டிருந்த நாக வடிவம் தங்க நிறத்தில் பிரகாசித்தது. குகை முழுவதும் ஒரு கனமான குரல் எதிரொலித்தது. நாகவம்ச ரத்தம்,
அந்த வார்த்தையை கேட்டவுடன் அங்கிருந்த எல்லோருமே அதிர்ச்சியுடன் ஹரிஷை பார்த்தார்கள். இது இது எப்படி சாத்தியம்? கேட்ட பெரியவரின் குரல் நடுங்கியது. அப்பா, அப்பா, பானை அவரை தள்ளவே இல்லை. நாகாவும் சொல்ல, அப்போது பானையின் அடியில் இருந்த பழமையான எழுத்துக்கள் ஒளிர ஆரம்பித்தன. 9 பானைகளையும் ஒன்று சேர்க்க வருபவன் நாகசக்தி ரத்தத்தில் சரிபாதியை பெற்றவன். அந்த எழுத்துக்களை ஒன்று சேர்த்து ஹரிஷ் வாசிக்க, அங்கே இருந்தவர்கள் அதற்கு என்ன ரியாக்ட் செய்வது என்று தெரியாமல் அப்படியே உறைந்து போய் நின்றனர். தம்பி, தம்பி, நீங்க யாரு? பெரியவர் தடுமாற்றத்துடன் கேட்க, ஹரிஷின் மனதிலும் ஒரு அதிர்ச்சி ஓடியது. அவனுக்குமே இந்த செய்தி புதிதாகத்தான் இருந்தது. அவன் எப்படி நாகசக்தி வம்ச ரத்தத்தை பெற்றிருப்பான்? அவனுடைய அப்பா கதிர் நிச்சயம் ராஜேஸ்வரன் குடும்பத்து வாரிசுதான். அதில் இதுவரை எந்த சந்தேகமும் வந்ததில்லை. அவர் ஒரு எக்ஸ்பர்ட் என்பதே அவனுக்கு சமீபத்தில் தான் தெரிய வந்தது. அப்போது கூட அவருடைய பிறப்பில் எந்தவித ரகசியமும் மறைந்திருக்கவில்லை. அப்படி இருக்கும்போது அவருக்கும் நாகசக்தி வம்சத்திற்கும் என்ன தொடர்ந்து இருக்க முடியும்? அதோடு ராஜேஸ்வரன் குடும்பத்திலேயே கதிரையும் ஹரிஷையும் தவிர எல்லோரும் சாதாரண மனிதர்கள் தான். அது மட்டும் இல்லாமல் நாகசக்தி வம்சம் ஆச்சாரியா இனத்தைச் சேர்ந்தது. கதிர் ஒரு எக்ஸ்பர்ட். அதனால் எந்த விதத்திலும் ஹரிஷால் நாகசக்தி வம்சத்தோடு தன்னை தொடர்புபடுத்திக் கொள்ள முடியவில்லை. அதே சமயம் ஆழ்ந்த யோசனையுடன் நின்றிருந்த ஜீவா, ஹரிஷ், அதுல என்ன எழுதி இருந்ததுன்னு மறுபடியும் ஞாபகப்படுத்தி பாரு. உன்கிட்ட இந்த வம்சத்தோட ரத்தம் சரிபாதியா இருக்கும்னு அது சொல்லுது. அப்படின்னா என்ன அர்த்தம் என்று சரியான நேரத்தில் எடுத்துக் கொடுத்தான். அதை கேட்டதும் ஹரிஷின் முகத்தில் டியூப் லைட்டின் பிரகாசம் தோன்றியது. அவன் ஜீவாவை பார்த்து கண்களை விரிக்க, ஆமா, நீ ஏன் அப்பாவை மட்டுமே வச்சு யோசிச்சுட்டு இருக்க? ரேவதி அத்தையோட ரத்தமும் உடம்புல சரிபாதியா ஓடுதுல என்றான் அவன். ஜீவா சொன்ன பெயர் காதில் விழுந்ததும் அந்த பெரியவர் கரண்ட் ஷாக் அடித்தது போல நிமிர்ந்தார். தம்பி, நீங்க இப்போ என்ன பேர் சொன்னீங்க? அவர் நம்ப முடியாத திகைப்புடன் கேட்க, ரேவதி அத்தை, ஐ மீன் ஹரிஷோட அம்மா பேரு ரேவதி. ஜீவா அவருக்கு பதில் சொன்னார். அதை கேட்டதும் நிற்க முடியாமல் கல்லாடிய பெரியவர் அப்படியே முன்னால் போய் நாகதேவி சிலையின் காலடியில் சரிந்தார். இந்த பெத்த தாயே, இதைத்தான் நீ புதிர் மாதிரி சொல்லிட்டு இருந்தியா? அதை புரிஞ்சுக்க முடியாம இந்த கிழவன் முட்டாள இருந்திருக்கேனே. அவர் சத்தமாக கதற. ரேவதியின் பெயரை கேட்டதும் அந்த கூட்டத்திற்குள் ஒரு பெரிய சலசலப்பு எழுந்தது. 30 வருஷத்துக்கு முன்னாடி நம்மளை வேண்டான்னு ஒதுக்கி தள்ளிட்டு போன ரேவதியோட மகனா இது? விஷயம் தெரிந்த பெரியவர்களும் நடுத்தர வயதுக்காரர்களும் தங்களுக்குள் பேச, அதற்கு பின்னால் பிறந்தவர்களுக்கு அவர்கள் எதை பற்றி பேசிக் கொள்கிறார்கள் என்றே புரியவில்லை. அப்படின்னா என்னோட அம்மா ரேவதிய உங்களுக்கு தெரியும்? ஹரிஷ் பெரியவரிடம் கேட்க, எனக்கு தெரியாம இருக்கும். பிறந்த அன்னைக்கு முதல்ல கையில வாங்க பாவியே தாங்க. அவளோட கூட பிறந்த அண்ணன் என் தங்கச்சி தான் உன் அம்மா. அவர் கண்ணீருக்கு இடையில் பதில் கூறினார். இப்போது நாகதேவி சொன்ன எல்லா புதிர்களுக்கும் விடை கிடைத்தது போல இருந்தது. இந்த வம்சத்தோட மகாலட்சுமியை விட்டு கொடுத்துட்டு குலத்தோட கௌரவத்தை காப்பாற்றம் தானே நீ என்ற வார்த்தைகளுக்கான அர்த்தம் அந்த பெரியவருக்கு தெளிவாக புரிந்தது. ஹரிஷை பார்த்ததிலிருந்து அவன் மீது தோன்றிய பரிவிற்கும் காரணம் விளங்கியது. என்ன ஹரிஷ், தோண்ட தோண்ட பூதம் வர்ற மாதிரி உன் அப்பா அம்மாவை பத்தி புதுசா ரகசியங்கள் வெளிவருது. இவ்வளவு நாள் கதிர் மாமாவுக்கு பின்னாடிதான் ஏதோ ரகசியம் இருக்குன்னு கேட்டுட்டு இருந்தேன். அதுக்கு ஓரளவுக்கு பதில் கிடைச்சிருச்சு. இப்ப திடீர்னு சம்பந்தமே இல்லாம ரேவதியத்துக்கு பின்னாடி ஒரு பெரிய பிளாஷ்பேக் இருக்கிற மாதிரி தெரியுது. நீ இவ்வளவு வருஷத்துல இதை பத்தி எதுவுமே கேள்விப்பட்டது இல்லையா? ஜீவா அவரிடம் கேட்க ஹரிஷ் மறுப்பாக தலையசைத்தான். நான் சின்ன வயசுல இருந்தே நியூயார்க்ல தான் வளர்ந்தேன். அப்பவும் அம்மா சைடு ரிலேட்டிவ்னு யாரும் வந்திருந்தேன். காலேஜ் படிக்க சென்னைக்கு வந்ததுக்கு அப்புறமா அப்படிதான். அம்மாவும் அப்பாவும் லவ் மேரேஜ் பண்ணிட்டதுனால அம்மா வீட்டுல இருந்து மொத்தமா ஒதுக்கி வச்சிட்டாங்கன்னு ஒரு தடவை சொன்னாங்க. அதை ஞாபகப்படுத்தி அவங்க மனசை கஷ்டப்படுத்த வேண்டாம்னு நானும் அதை பத்தி பெருசா கேட்டுட்டு இருந்தேன். ஆனா அவங்களுக்கு பின்னாடி இப்படி ஒரு வரலாறு இருக்கும்னு சத்தியமா எதிர்பார்த்தேன். சொன்ன ஹரிஷின் உடல் சிலிர்த்தது. 4வது பானையை தேடி வந்தவன் கடைசியில் தான் அம்மாவை பற்றிய ஒரு பெரிய ரகசியத்தை தெரிந்து கொண்டிருக்கிறான். இன்னும் தன்னுடைய குடும்பத்திலேயே எத்தனை ரகசியங்கள் மறைந்திருக்கிறது என்று அவனுக்கு தெரியவில்லை. சீக்கிரமாகவே அந்த அதிர்ச்சியில் இருந்து மீண்டவன் தன் கையில் இருந்த பானையை பார்த்தான். அதிலிருந்து வெளிவந்த ஒளியெல்லாம் மறைந்து பழையபடி சாதாரண நிலைமைக்கு திரும்பி இருந்தது. அதை பத்திரப்படுத்தியவன் நாகதேவி சிலையின் முன்னால் தரையில் அமர்ந்திருந்த பெரியவரை நெருங்கினான். அவன் மனதில் இன்னும் நிறைய கேள்விகள் மிச்சமிருந்தன.